இந்த கம்ப்யூட்டர். அதான் இப்ப நான் சில இந்த ஆதி திராவிட பள்ளிகள்ல போயிட்டு குழந்தைங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு வரேன் நானு. அது கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா பண்ண போறேன். ஆதி திராவிடர்கள் பள்ளிகள் மட்டும் இல்லாம மற்ற பள்ளிகள்லயும் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய ட்ராமா இருக்குது. அந்த ட்ராமா அவங்க எதிர்கொள்ற விதம் வேற வேற மாதிரி இருக்கு. சில குழந்தைங்க வந்து சொல்றாங்க, எங்க அப்பா தான் வந்து ரொம்ப தலை குனிஞ்சாரு அவங்க காசு சொல்றதுக்கு, நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க? ஒரு அவங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க? அப்பா ஏன் தலை குனிஞ்சாராம்? இல்ல ஏன்னா அவர் வந்து எஸ்சி கம்யூனிட்டி, பறையர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிமினேட் ஆனதால அந்த காஸ்ட்டை வெளில சொல்ல ஓ, முடியாம ஓகே. தலை குனிஞ்சாரு. அதனால நீ வந்து வீரமா சொல்லணும், ஆமா நான் பறையர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பந்தவா நீ இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு இல்ல, சொல்லிச்சு, "நான் ரொம்ப அது பெருமை இந்த அது காஸ்ட்டை அது பத்தி." அது வந்து பெருமைப்படுறதுக்காக சொல்றது இல்ல, தன்னம்பிக்கை குலைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றாங்க. ம் எந்த சொல்ல சொல்லி உங்களை ஒடுக்குனாங்களோ அந்த சொல்ல சொல்றதுக்கு நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிறவி வந்து நம்மளுடைய சாய்ஸ் கிடையாது, பிறந்திருக்கும். ம் ம் ஆனா அதை சொல்லி பெருமைப்பட்டுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம தன்னம்பிக்கையை யாரும் உடைச்சிடாம இருக்கிறதுக்கு வேணா நம்ம அதை உறக்க சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லலாம். ஓகே. அது நான் வந்து வாட் ஐ டோல்டர் அவரை வெளியில ஐ brought her on ஸ்டேஜ். நான் சொன்னேன், வேற என்ன பண்புகள்லாம் இருக்கு உங்களுக்கு பெருமைப்படுறதுக்கு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க வந்து, நான் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சன். நான் ஐ யாராவது ஹாஸ்பிட்டல் போகணும்னா நான் அவங்களை கூட்டு போவேன், சாப்பாடு இல்லைன்னா வாங்கி தருவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து நீங்க பெருமைப்படலாமே, எதுக்கு வந்து இல்லாத ஒரு ஒரு அடையாளத்தை வச்சு நீங்க வந்து பெருமைப்படுறீங்க? இல்ல அது மட்டும் இல்ல, இப்ப இப்ப வந்து இப்ப அவங்க பெருமைப்பட்டாங்கன்னா, இப்ப அவங்களுக்கு கீழே படிநிலைகள்ல மத்த ஜாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை போற மாதிரி இருக்கும் இல்லையா? இல்ல இல்ல, அது கரெக்ட் தான். பட் அவங்க அப்பா ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய உளவியல்ல இருந்து உங்களுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் உங்களுக்கே புரியும். நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அந்த உளவியல்ல அவர் சொல்லியிருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அது ஸோ கரெக்டான, அது அது குழந்தைங்களோட மனசுல கரெக்டா போய் இல்ல, பதியுதான்னு. அது தப்பு. அப்படி சொல்றது தப்பு. ஆனா அவருடைய புரிதல்ல அவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி. அதை வந்து நம்ம எடுத்து சொல்றதுக்கு நிச்சயமா அவசியம்தான். இது ம் அந்த படிநிலையில அந்த இடத்துல இருக்கவங்கன்றது மட்டும் கிடையாது. கடைசியில இருக்கக்கூடிய படிநிலையில மிகவும் ஒடுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டவங்களோட குழந்தைக்கு கூட அவங்க அந்த தந்தை அதை மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ம் அவங்களும் வந்து அதை வந்து பெருமை, அந்த ப்ரைட் இஸ் நாட் அ டிஃபென்ஸ். பெருமையா நம்ம பட்டுக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறது வந்து தப்பு. நீங்க அதை வந்து தன்னம்பிக்கைக்காக மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா அது கூட தன்னம்பிக்கை கூட அந்த அந்த இல்லாத ஒரு ஜாதிங்கிறதுனால வரப்போறது கிடையாது. ம் பட் அடுத்தவன் நம்மளை தாக்கிடாம நம்மளால தடுத்துக்க முடியும். இந்த ம் பேரை சொன்னாலே கூனி குறுகிற நிலைமை இப்ப இல்ல. இந்த பேரை நம்ம சொல்லிக்கலாம். எதுக்காக சொல்லிக்கணும்னா அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், இடஒதுக்கீடு, பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம சொல்லிக்கலாம் தவிர ம். அதை வந்து நம்ம பெருமையா சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத வந்து இல்ல அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, எடுத்து சில சொல்லணும். பேரோட சில குழந்தைகளோட மனநிலை அங்க எப்படி இருந்ததுன்னா, இந்த ரிசர்வேஷன்ஸ் அப்படின்றத வந்து அவங்க ம். ஆஹ் உம் அதாவது அவங்க ஒரு தவற புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அதாவது அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அதனால குடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம என்ன இல்ல, அந்த பிரச்சனை அதுதாங்க அதுதான் நான் சொல்ல பிரச்சனைங்கிறது. வேணும்னா, யூ were denied education over years. ஸோ இது வந்து ஆமா. உங்களோட தப்பு கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஈக்குவலைஸ் பண்றதுக்காக உங்க யாரெல்லாம் பண்ணி பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஏதோ ஏதோ ப்ராப்ளம் அதனால நமக்கு வந்து ஸ்பெஷல் சலுகை அந்த மாதிரியும். இல்லைங்க, இப்போ நம்ம வீட்டுல ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு கேக் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு குழந்தை ஸ்கூல்ல ஒரு வேலையா லேட் ஆகுது, ஒரு குழந்தை சீக்கிரமா வந்துச்சுன்னா இந்த லேட்டா வர குழந்தைக்காக நம்ம எடுத்து வச்சிருப்போம். ம் ம் அதுதான் ரிசர்வேஷன். ஆ ஆ வீட்டுல அப்ப இருக்க அந்த குழந்தைக்கு பசங்க முன்னாடியே வந்து கொடுத்துருப்போம். அந்த மாதிரி they are feeling that அவங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் சலுகை கொடுக்குறாங்கன்னா, என்னமோ அவங்களுக்கு ஏதோ குறைபாடு இருக்கு அந்த மாதிரியும் ஒரு மனநிலை நான் பார்த்தேன். ஏன்னா அதுதான், இப்ப இது குறைபாடு இல்ல. உங்களுடைய வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது அதுதான் சமுதாயம் அதுவும் கொடுக்குது. வந்து ஐ திங்க் அதுவும் அந்த பசங்க கிட்ட ஐ திங்க் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம். ஐ வாஸ்ட் நான் வந்து தொடர்ந்து ஒரு பள்ளியில போய் நான் வேலை செஞ்சாதான் அவங்களோட உளவியலை கொஞ்சமாவது மாத்த முடியும். ஆமா, ரொம்ப வந்து என்ன சொல்றது. தொடர்ச்சியான வேலை திட்டம் அது அவசியம்தான். ஆமா 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 அது ஒண்ணு இருக்குது. அது ஒரு இது. ஆனா ஆமா இது ஒண்ணு நான் பார்த்தேன். அப்புறம் வந்து இந்த 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 குழந்தைங்க அந்த அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் அதர் திங்ஸ்.
சில குழந்தைங்க நல்லா கான்ஃபிடென்ட்டா இருந்தது. ஒரு ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு, நான் எஸ்சி கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு இந்த எம்பிசி மக்கள்லாம் வந்து ஃபுட் ஷேர் பண்ண மாட்டாங்க. அதாவது என் ஃபுட்டை ஷேர் பண்ண மாட்டாங்க, அவங்களா ஷேர் பண்ணிப்பாங்க. சொல்லும்போது கண்ணில் கொஞ்சம் தண்ணி வந்தது. அப்புறம் நான் சொன்னேன், ஏதாவது பையனை லவ் பண்றான், அவன் எம்பிசின்னு தெரிஞ்சதுன்னா அவனை விட்டுருவியான்னு கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, ஒரு ஒரு ஆளும் வேற வேற மாதிரி. எவ்வளவு வயசு குழந்தைகள் இவங்க? எல்லாம் வந்து காலேஜ் பசங்க. இந்த ஓ, இப்போ ஓகே ஹாஸ்டல் இது ஆதி திராவிட ஹாஸ்டல்ல இருக்க குழந்தைங்க. ஓகே ஓகே. ஸோ ஆனா அவங்களுக்கு ஐ கேன் see that they have been traumatized a lot because of the ஆமா. past. அது வந்து இட்ஸ் என்னன்னா அது இட்ஸ் a big work actually. The way they've been traumatized and இது இதுல வந்து நான் நேத்து ஆக்சுவலி எஸ்வி சேகர் கிட்ட பேசினேன். நான் பேசல, அவர் கால் பண்ணாரு. நானு கால் பண்ணப்ப ஐ திங்க் there has been pain on this side also. இப்ப வந்து இப்ப இடைநிலை ஜாதிகள்ல இருக்க மக்கள்கிட்ட தான் வந்து ஜாதி வன்மம் அதிகமா இருக்கு. ஸோ அவங்க வந்து வாட் ஹீ ஃபீல்ஸ் இஸ் see none of us created caste. அவரும் கிரியேட் பண்ண கிரியேட் பண்ணல. we are just the victims of this. and அவர் வந்து ரொம்ப there is இப்போ ஒரு சின்ன விஷயம் ஒரு ஒரு பிசி கம்யூனிட்டி பர்சனோ எஸ்சி கம்யூனிட்டி பர்சனோ ஒரு ஜாதி பெருமையோட சொன்னா அவங்களுக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அதுவே வந்து ஒரு பார்ப்பனர் ஒரு சின்ன விஷயத்த சொன்னா நம்ம அதை ரொம்ப ஊதி பெருசாக்கி அதை வந்து ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி எடுத்துட்டு போயிடுறோம். இல்ல that's what I felt he was I always felt he was a good human being, but I felt that somewhere because when people start pushing you away you will think what the hell அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா? சோ அதனால அவரு ஆக்சுவலா நான் போய் பார்க்க போறேன். ஆக்சுவலா தனியா போல இல்ல, புஷிங்காவே சொல்லும்போது பொதுவா பார்ப்பனர்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, குறிப்பா எஸ்வி சேகர்னு ஒண்ணு இருக்கு. சோ பொதுவா பார்ப்பனர்கள் வந்து இப்ப எனக்கு 2-3 நாள் முன்னாடி கூட எனக்கு திடீர்னு தோணுச்சு, 30 வயசுக்கு குறைவா இருக்கக்கூடிய பார்ப்பன குடும்பத்துல பிறந்து வளர்ந்த இளைஞர்கள் அந்த மாதிரி ஜாதி பெருமையை பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இன்னமும்? நான் பார்த்த வரைக்கும் இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சது. ஆனா சில நண்பர்கள் கிட்ட நான் இதை கேட்கும்போது இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. தோழர் இப்போ பார்ப்பனர்களின் ஜாதி பாகுபாடு நிலை மாறி இருக்கு. ஒரு காலத்தில் நம்மளிடம் நேரடியா ஜாதிய துவேஷத்தை தைரியமா அவங்களால காமிக்க முடிஞ்சது. இன்னைக்கு காமிக்க முடியாதுங்கிற நிலை எப்ப வந்ததோ அவங்க வேற லெவல்ல அதை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம கிட்ட நல்லபடியா தான் நடந்துக்க முடியும் இங்க வாழணும்னா. ஆனா நல்லா நோட் பண்ணுங்க, பெரும் பெரும் கம்பெனிகளின் வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் அவங்கதான், பெரும் பெரும் கார்ப்பரேட் ஹெட் எல்லாம் அவங்கதான் மிக எளிமையாக அந்த பதவியை அடைகிறார்கள். அந்த பதவியில் அமர்ந்து அதிகாரத்தில் அமர்ந்து அந்த அதிகாரத்தில் அவர்கள் ஜாதி தோஷத்தை காட்டுவார்கள். நீங்க ரோட்ல வாழைப்பழம் வாங்கும் போதோ வேர்க்கடலை வாங்கும் போதோ அரிசி வாங்கும் போதோ உங்ககிட்ட ரொம்ப நல்லபடியா தான் நடந்துருப்பாங்க. அவங்க ஜாதி தோஷத்தை காட்டுறதற்கான இடம் அதிகாரம் அவங்களுக்கு வேற இடத்துல கிடைச்சிருது. அது இன்னும் அதிக பவர்ஃபுல்லா இருக்கு. அப்ப உங்ககிட்ட எங்ககிட்ட ஒரு 10 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் ஜாதி தோஷத்தை காட்ட வேண்டிய அவசியத்தில் இன்று அவர்கள் இல்லை. அதனால் நம்மிடம் நல்லவர்களாகத்தான் நடந்து கொள்வார்கள். டாக்டர் குறிப்பா எஸ்வி சேகரை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல அவருடைய கோரிக்கை முதலமைச்சர் கிட்ட வச்சிருந்த நீங்க கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அவர் நலவாரியம் ஒண்ணு அமைக்க சொல்லி கேட்கிறாரு. இந்த நலவாரியம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, வறுமையில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாரு வறுமையில இருக்கவங்களுக்கு ஏற்கனவே அரசு பல நலத்திட்டங்கள்லாம் வச்சிருக்கு. ஆனா இவர் குறிப்பா அந்தனர் நலவாரியம் கேட்கிறார். இது ஒரு கோரிக்கையா வைக்கிறாரு போன வாரம். அந்தனர் மீன்ஸ் பார்ப்பனர். ஆமா, போன வாரம் இந்த கோரிக்கை வச்சிருக்காரு. ஏழையா இருக்கும் பிராமணர்கள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அவங்களே 3%. அதுல இல்ல, அவங்க இருக்கிறதே 3%. அந்த 3% அவங்க இருப்பாங்க 0.005% இருக்கலாம். ஆனா அந்த 5%ம் வறுமையில இருக்கக்கூடாதுன்ற அக்கறை அவருக்கு இருக்கு. அப்படி ஒரு நல்ல திட்டம் ஆரம்பிச்சா அது எல்லா பாவர்ட்டி வந்துட்டு ஹையஸ்ட் அமங் தி தலித்ஸ். ஆனா அத பத்தி அவருக்கு கவலையே இல்ல. நீங்க இதுக்கு முன்னால அவர் எம்எல்ஏவா இருக்கும் போதும் அவரு இந்த சமூக சிக்கல்களுக்கோ இங்க 65% 70% கஷ்டத்தை பத்தி அவருக்கு கவலையே கிடையாது. ஆனா அவருக்கு சங்கராச்சாரியார் யாரோ ஜெயலலிதாவே எதிர்த்தா கூட
உடனே ஜெயலலிதாவே எதிர்த்து வந்து பேட்டி கொடுக்கவும் வெளியே வரும் அவரால முடியும். இல்ல ஆனா எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரோட ஜாதி பாகுபாடுங்கிறத அவர் வேற இடத்துல காட்ட ஆரம்பிச்சு அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. நம்ம ஒண்ணும் போகவே இல்லை. இது எப்படின்னா டாக்டர், இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி சுரேஷ் சொன்னாரு இல்லைங்களா, அவங்க வந்து அந்த பொறுப்புல உட்கார்ந்துகிட்டு அதன் மூலமா சிஸ்டமேட்டிக்கா ஆர் சிஸ்டமிக்கா காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதேதான் இந்த நல வாரியம்ங்கிறது. மளிகை சாமான்லாம் அதுதான் நான் வந்து பிகாஸ் முத்து ஏதோ சொல்றாரு இன்டர்நேஷனல் மீடியா கார்டு கொடுத்து டோன்ட் பை கேஷ். ஓ அங்க பேசுறாரு. ஓகே, இதெல்லாம் உனக்கு தேவைதான். இல்ல இப்ப ஆக்சுவலா இங்கிலீஷ் மீடியால வந்து we have to get into மாதிரி தோணுது எனக்கு. Because whatever's happening here, it's not being represented properly to the international community. நான் யூகேல இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் தீபாவளி, அப்புறம் யோகா, இதெல்லாம் தான் பார்ப்பனியம் தான் இந்தியான்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. ஆமா, அது எல்லா இடத்துலயுமே அப்படித்தாங்க இருக்கு. பட் ஆர் தே இன்ட்ரெஸ்டட் டு நோ மோர்? They must be, yeah, they should be interested to know because they have some one in 4 doctors வந்து அங்க NHSல இருக்காங்க. I mean NHS இருக்காங்க. பார்ப்பனர்கள் அவ்வளவு டாக்டர்ஸான்னு தெரியல, பட் நிறைய வந்து மற்ற பிசி ஏசி கம்யூனிட்டி மக்கள் வந்து இருக்காங்க. So they must foster their well-being. இல்லையா இல்லைங்க, நான் கேட்டது வந்து மற்ற கம்யூனிட்டி, இப்போ இந்தியன்ஸ் வந்து NRIs வந்து அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய காஸ்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு, ஹைரார்கி எப்படி இருக்குங்கிறதெல்லாம். இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஆஃப் டிஃபரெண்ட் ரேசஸ் மற்ற பீப்புள் எல்லாம் வந்து ஆர் தே இன்ட்ரெஸ்டட் டு நோ அபவுட் திஸ் இந்தியா? இல்ல ஆக்சுவலி எனக்கே வந்து இந்த காஸ்ட் சிஸ்டம் இப்பதான் எனக்கே கெட்டிங் டு கிரிப்ஸ் வித் இட். எனக்கு அங்க இருக்க வரைக்கும் இந்த அளவு வந்து இன்கிரைண்டா இருக்கும் தெரியாது. இங்க லெவல் டு விச் இட் இஸ் இன்கிரைண்ட் வந்து ரொம்ப அதுதான் கேக்குறேன். ஆர் தே இன்ட்ரெஸ்டட் டு நோ? அது என்ன ஃபாரம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு? நான் யூகேல இருக்கும்போது இந்தியா பேஸ்ட் புக்ஸ் தான் வாங்கி படிச்சேன்னா, இப்ப கூட இன்னைக்கு கூட சிலை பாட்னா அது எப்படி இருக்கும்னா, முகல்ஸ் வந்து தான் வந்து தே சப்ரஸ்ட் விமன். அதுக்கு முன்னாடி விமனும் மென்னும் சேர்ந்து தான் பூணூல் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து வரலாறு. அது என்ன புக்? அது யார் எழுதின புக்? அது அந்த மாதிரி நம்மளே கேள்விப்பட்டது இல்லையே. I've read books. That is when I was in UK, I was a complete UK citizen, not even coming to India. Buying books from the Amazon UK about India na இந்த மாதிரி புக்ஸ் வரும் எனக்கு. இல்ல அபவுட் இந்தியா அது சொல்றேன். இது வந்து ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டட் ப்ரொஜெக்ஷன். சுந்தர், இது ஒரு பெரிய ப்ரொபகண்டா. உலகம் முழுக்கும் இன்றைக்கு இந்தியாவில் எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாம், இந்தி படங்கள் எல்லாம் பாருங்க, எழுதப்படும் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இந்த மாதிரி எழுதப்படுகின்றன. அதுக்கு யாருன்னா ஒரு பெரிய ஆள் வந்து முன்னுரை கொடுப்பாரு, இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு. அது வந்து செலவு பண்ணி அட்வர்டைஸ் பண்ணப்படும். தமிழ் சங்கங்கள், இந்துக்கள் சங்கங்கள், இந்துக்களின் கூடுதல் தீபாவளி ஃபெஸ்டிவல் அங்க எல்லாம் வரும். ஓகே, அப்படின்னா அது அவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதுதான் புரியும். ஆமா, கரெக்ட். பட் அது இப்போ அந்த அளவுக்கு பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய நெட்வொர்க்கு எதிரில நம்ம எப்படி அதை வந்து கொண்டு போறோம்? இப்போ அம்பேத்கரோட எழுத்துக்களோ இல்ல பகுத்தறிவு எழுத்துக்களையோ எப்படி அதை கொண்டு போய் நம்ம I think the educated class of the BCSC community வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் மீடியால எப்படியாவது we have to get into. This is what I want to do. ஆமா, to write and to write in Penguin books, to write in Hindu, write in Frontline. Only அப்ப இல்ல அந்த ரெப்ரசன்டேஷன் கிடைச்சா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு will be able to take this to an international forum. இல்ல இன்னொன்னு நான் மதிவண்ணன் தோழர் ஜாயின் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவருக்கு ஹலோ. ஆமா, வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இந்த லோகபாலன் தோழரும் இணைந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒரு நிமிஷத்துல ஓகே. அவர் மியூட்ல இருக்காரு. So he may take another minute to come back. Waiting for லோகபாலன் தோழர். இல்ல இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஐ தாட் ஒரு ஜாதி சங்கமா போய் பேசலாம். ஜாதி சங்கம் போய் பேசுறது வந்து லைக் நாட் எடுத்த உடனே அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா எனக்கு போலரைஸ் them. All I was asking was something like இப்போ வேங்கவேல் இஷ்யூல கூட I have seen those kids are innocent. I know that. நான் forensic psychiatry பண்ணிருக்கேன். assess them. They are innocent. Something else is happening. They don't have clear evidence. அவங்க மேல FIR எல்லாம் போட்டாங்கன்னா லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சின்ன ஒரு அறிக்கை from all the சங்கம்
இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் டேக் மோர் கேர் இன்டு தீஸ் சார்ட் ஆஃப் இஷ்யூஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்தாலே அது ஒரு பெரிய இதுவா இருக்குமா? இப்ப பாருங்க, நீங்க சொல்லுங்கல்ல, இவர் வந்து எஸ்வி சேகர் அவரோட காஸ்ட் இருக்கக்கூடிய மகளுக்கு மட்டும் அவர் பாவர்ட்டி மட்டும் இருக்க நீங்க முடியாது. தோழர் யூ ஆர் ரைட், பட் வேங்கை வயல் இஷ்யூக்கு எத்தனை அரசியல் கட்சிகளோ இல்ல ஜாதி சார்பான அரசியல் கட்சிகளோ எத்தனை பேர் இந்த 2 வருஷத்துல பேசினாங்கன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. யாருமே வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க தெரியாம அமைதியா இல்ல, they know it, they know the issue, they know the in-depth of the issue, but still they keep quiet. So நீங்க போய் பேசினாலும் உங்களுக்கு அதே ரியாக்ஷன் தான் கிடைக்கும். They listen to you. ஆமா, இப்ப நீங்க எஸ்வி சேகர் கிட்ட போய் பேசுனீங்கனாலும் he listen to you. அது நம்ம என்ன நினைச்சிப்போம், there is like a acceptance, but they don't react. திருமானன் கிட்டயே நான் பேசியிருக்கேன். திருமானனே வந்து புரியாத மாதிரி தான் இருந்தாரு. ஆமா, சரிங்களா? சோ ஜாதி சங்கங்கள் கிட்ட பேசுறதுனால இது வந்து உடையும் இல்ல இதுல ரியாக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு இப்ப வந்து ஜாதி சங்கங்கள் கிட்ட ரியாக்ஷன் கிடைக்கும் கடைசியா யாரு கிடைக்காது, பெரியாருக்கு அப்புறம் கிடைக்காது. டாக்டர் லோகபாலன் இணைஞ்சிட்டாரு. தெரியும். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இதை. இல்ல சும்மா நான் பேசிட்டு இருந்தேன்னா, அந்த ஜாதி சங்கங்கள்ல போய் பேசுறதால ஏதாவது ஒரு பயன் கிடைக்குமா? பயன் இல்ல, ஏதாவது ஒரு சின்ன மாறுதல் கிடைக்குமா? ஜாதி சங்கங்கிறது ஒரு காலகட்டத்துல பெரியார் போய் பேசினாரு. ஆனா ஜாதி சங்கம் வந்து அன்னைக்கு என்ன சூழல் இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, படித்தவர்கள் வாய்ப்புக்காக வாய்ப்பு இல்லாமல் இருந்த காலகட்டம், அது வாய்ப்பை தேடி இருந்த காலகட்டம். இன்னைக்கு பல வாய்ப்புகளை, இன்றைய சூழலில் பல வாய்ப்புகள் பலருக்கும் கிடைக்கக்கூடிய சூழல்ல எந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ள முடியாத நபர்கள் வெட்டியாக எனக்கு ஒரு பெருமையாவது கிடைக்க வேண்டும், அது பிறப்பு வழியாக மட்டுமே கிடைக்கும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு கூட்டமைப்பா இருக்குது. அன்னைக்கு இருந்த சாதிய சங்கத்தின் இயல்பு நிலை வேறாகவும் இன்னைக்கு இருந்த சாதிய சங்கத்தின் இயல்பு நிலை முற்றிலும் வேறாகவும் இருக்குதுங்க தோழர். அதனால நாம போய் பேசினாலும் அவர்கள் வந்து அதுக்கு காது கொடுப்பார்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கல் தான். ஆனா நாம எவ்வளவு பயன்படுத்தி கொள்ள, பெரியார் அதான் பண்ணாரு, நம்மளால எவ்வளவு பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த நாட்டுல இடஒதுக்கீட்டுல அனைவருக்குமான டெமோக்ராட்டிக் ஃபோரம்ஸ்லயே பேசி, நமக்கெல்லாம் நோய் இல்லைன்னா நம்மள பத்தி நோய் இருக்க இடத்துல தானே போய் பேச முடியும் நம்ம. கண்டிப்பா நீங்க சொல்வது சரிதான். அவர்களுக்கான வாய்ப்பினை வந்து ஏற்படுத்தி கொடுப்பதுதானே தவிர, ஆனா பெரியார் செய்ததும் அதுதான். வாய்ப்பை எப்படி நீங்கள் பெற வேண்டும், வேலை வாய்ப்போ கல்வி வாய்ப்பையோ எப்படி பெற வேண்டும் என்பதில் தான் இருந்தது. இன்னைக்கு போய் நீங்க இந்த இழிநிலையை துடைப்பதற்கு அப்படின்னு நம்ம பேசணும்னா அவங்க யாரும் காது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் துடைக்க வேண்டாம் தோழர், அது அவங்களோட யார் வேணாலும் எதை வேணாலும் வச்சு மண்ணில கொட்டலாம். எனக்கு என்னன்னா, இந்த எக்கானமியை பத்தி தான் நம்ம பேசணும். ஜெண்டர் கேப்பை க்ளோஸ் பண்ணாலே ஜிடிபி இன்க்ரீசஸ் பை 27%. நேற்று நான் இவர்கிட்ட சொல்றேன், எஸ்வி சேகர் கிட்ட. சி வி ஆர் த பர்சன், எனக்குன்னு சொல்றவன் வந்து ஹி இஸ் டிகிங் அ ஹோல் அண்டர் ஹிஸ் ஃபீட். அதாவது அல்டிமேட்டா கண்ட்ரி க்ரோ ஆகாது. இப்போ 80% 90% ஒரு செக்டர் மட்டும், ஒரு 3% செக்டர் மட்டும் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா கண்ட்ரியா நம்ம க்ரோ பண்ண மாட்டோம். எக்ஸாக்ட்லி. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஹைலைட் பண்ணணும், சயின்டிபிக்கா ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான இடத்தை வந்து இந்த ஜாதி சங்கங்கள் கொடுப்பாங்களா? அவங்க கிட்ட நீங்க எப்படி போயிட்டு வாய்ப்பை பெறுவீங்க? நான் வந்து என்ன கருத்து பேச போறேன். இன்னொரு கேள்வி பேச முடியாது. இன்னொரு கேள்வி, ஜாதி சங்கங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் மேல் அக்கறை கொண்டு அதற்காக வேலை செய்வாங்கன்னு நீங்க நம்பினீங்கன்னா எனக்கு அதுல கேள்வி இருக்கு. அவங்களோட கோலோ அவங்களோட வளர்ச்சியோ வந்து இதுவா இருக்கு. பார்ப்பனர்கள் என்ன நினைக்கலாம், கவலை இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து இந்தியாவோட டாலர் வேல்யூ வந்து 60ல இருந்தது, இன்னைக்கு வந்து பிராமணர்களின் மிகப்பெரிய ஆட்சியில 86 ரூபாய்க்கு போயிருக்கு. அவங்க வந்து கான்சியஸா தான் இதை விட்டுருக்காங்க, தெரியாம இது நடக்கல. 86 ரூபாய்க்கு போறதுக்கு மோடின்ற ஒரு பெரிய தலைவரை வச்சுக்கிட்டு அவங்க 60 ரூபாய் 50 ரூபாய் ஆக்க ட்ரை பண்ணுவாங்களா, 80 ரூபாய் ஆக்க ட்ரை பண்ணுவாங்களா? 80 ரூபாய் ஆயிருக்குன்னா அதுக்கு அவங்களுக்கு தெரியாம நடந்திருக்கா? இல்ல. அவங்களோட நோக்கம் என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த வளங்களும் அந்த 3-5% கீழே இருந்தா போதும். இது பரவலாக்கம் நடக்க கூடாது, மற்ற சாதிகளுக்கு வளம் பெறக்கூடாது. வளம் பெற்றுட்டா நீ கேள்வி கேட்ப.
இல்ல பட் அவங்களுக்கு நாடு அழிஞ்சா கவலை இல்லை. அப்ப ஒருத்தவங்க ஒரு செக்டர் மட்டும் வளர்றது இஸ் ம். நாட் ஆக்சுவலி குட் ஃபார் தெம்செல்ஸ். இல்ல ஆமா அவங்களுக்கு ஆமா குட் வளர்றதுதான் குட் நோ நோ குட் ஃபார் தெம், குட் ஃபார் தெம். இல்ல ஏன்னா சுரேஷ், குட் நாட் குட் அவங்க ஃபார் தெம்செல்ஸ்னா இன்னைக்கு இருக்க குளோபல் சிச்சுவேஷன்ல அது ஒரு பெரிய பயன் கிடையாது. அவங்க ஒரு என்ன சாரார் என்ன மத்த பயன் ஆளுங்க கிடையாது இருக்கிறது. சுந்தர், எனக்கு புரியல. அவங்க இப்போ வெளிநாட்டுக்கு வேணா போனா பயன் எடுக்கலாம். அவங்க யூஎஸ் போயிட்டாங்க. இல்லையே, நீங்க ஆப்கானிஸ்தானை எடுத்துங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்க பிற்போக்குவாதிகள் அந்த நாட்டோட எக்கானமி அழிச்சிட்டாங்க. பட் தே ஆர் ரூலிங் இட் ரைட் நவ. அவர்களுக்கு அதிகாரம் மட்டுமே தேவை. இந்த நாடு நாசமா போனா அவங்களுக்கு என்ன? இங்க நதி ஓடிட்டு தான் இருக்க போது, கங்கை விளைஞ்சிட்டு தான் இருக்க போது, சிந்து விளைஞ்சிட்டு தான் இருக்க போது. உணவு எனக்கு கிடைச்சிரும். எனக்கு 100 பேருக்கு கிடைக்க வேண்டிய உணவு கிடைக்கலன்றது எனக்கு கவலையே இல்லை. நான் 3 பேர் தான் இருக்கேன். only 3 members. 100 guys are hungry. I don't bother because I can get a food for 3. That's sufficient for me. 97% don't get a food. I don't bother. That's what caste is all about. இல்ல அது இந்த மாதிரி இல்ல. நான் யூகேல வந்து ஆல்வேஸ் யூஸ் டு 25 இயர்ஸ் டிரைவ் பண்ணிருக்கேன். லெஃப்ட்ல இருந்து ஒரு கார் ஜாயின் பண்ணா ஒரு காரும் ஒரு காருக்கு இடம் கொடுக்கும். அந்த நெக்ஸ்ட் கார் இன்னொரு காருக்கு இடம் கொடுக்கும். அப்படி இடம் கொடுத்தா மத்தவங்க வந்து ஒரு மாதிரி கேவலமா பாப்பாங்க. இங்க எப்படின்னா you cannot harm. You cannot harm there, right? இங்க எப்படின்னா சுரேஷ் ஒரு நிமிஷம், இங்க எப்படின்னா நீங்க யூகேல வந்து கார் ஓட்டுறவங்கள சொல்றீங்க. இங்க வந்து என்னோட பொண்ணுக்கு இன்னைக்கு 19 இயர்ஸ் 19 வயசு, 2 வயசு 3 வயசு இருக்கும்போதே கார்பரேஷன் பார்க்குக்கு நான் கூட்டிட்டு போறது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நாங்க வந்து ஒரு 20 குழந்தைங்க இருக்காங்கன்னா 21ல போய் நின்று உன் வாய்ப்பு வரும்போது நீ போய் சறுக்கு மரத்துல ஏறு இல்ல ஊஞ்சல்ல ஏறுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த முதல்ல இருக்க குழந்தை சறுக்கு மரத்துல இறங்கிட்டு வந்து இந்த 20 பேரை தாண்டி மறுபடியும் முதல்ல போய் நிற்கும். அதை அங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம குழந்தை 2 வாட்டி போகுது, மற்ற குழந்தைங்க எல்லாம் தாண்டி வருது. இந்த மென்டாலிட்டியில தான் நம்ம ஆட்கள் இருக்காங்க. அப்படி இருக்க சொசைட்டில தான் whole India is like that. Exactly. The whole India is like that. That's a caste mentality. I mean, it just boils down to hoarding everything for yourself. So நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து ஐடியலி கரெக்ட் டாக்டர். எல்லாரும் சேர்ந்து வளரும் போது அவங்களுக்கும் வளர்ச்சி அதிகமா தான் இருக்கும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ வளர்றியோ இல்லையோ, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், நான் பெருசா வளரலனாலும் பரவாயில்ல, உன்னை அடக்கி ஆண்டுகிட்டு நான் தோல்ல ஏறி உட்காந்துக்கிட்டு சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் என்னுடைய. அவங்களுக்கும் தெரியும் 2 பேரும் சேர்ந்தா நல்லா வளரலாங்கிறது. ஆனாலும் என்னோட சேர்ந்து நீயும் ஏன் வளரணும்? நான் மட்டும் நல்லா இருப்பேன், அப்பதான் நான் உன்னை அடக்கி ஆள முடியும். ஒரே ஒரு எக்ஸாக்ட்லி சுந்தர், சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டுல 500 கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கு. ஏன் உத்தரப்பிரதேசத்துல இல்ல? ஆரம்பிக்க முடியாதா? இடம் இல்லையா? காசு இல்லையா? எல்லாமே இருக்கு. ஏன் ஆரம்பிக்கல? ஆரம்பிச்சா நீ படிச்சிருவ. குஜராத்ல ஏன் வெறும் 4 மெடிக்கல் காலேஜ் இருக்கு? இங்கே நம்ம 36 மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கோம். ஏன்னா அங்க ஆரம்பிக்க முடியாதா? ஆரம்பிக்கலாம். மோடி இருக்காரு, அவ்வளவு காசு இருக்கு. ஆரம்பிச்சா நீ படிச்சிருவ. நீ படிக்க கூடாதுன்னா எனக்கு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல, ஆரம்பிச்சு இருக்க மெடிக்கல் காலேஜ்ல நடந்துகிட்டு இருக்க மெடிக்கல் காலேஜ்ல 500 சீட் இந்த வருஷம் அடிஷனலா கேக்குறோம். கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, கொடுப்பாங்களான்னு பாருங்க. போன வருஷமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம் கேட்டிருக்கோம், அப்ளிகேஷன் போட்டாச்சு. கிடைக்குமா பாருங்க. எம்பிபிஎஸ் சீட் 500 சீட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருக்க காலேஜ் தான். 2019 ஆரம்பிச்ச 11 காலேஜ்லயே 10 காலேஜ்ல சீட் கேட்கறோம். 50 சீட் ஒரு காலேஜுக்கும் எக்ஸ்ட்ரா கேட்கறோம். அவன் என்ன சொல்றான், ஏற்கனவே 12,000 சீட் இருக்கு தமிழ்நாட்டுக்கு, உங்களுக்கு எதுக்கு இன்னும் சீட் எம்பிபிஎஸ் சீட்டுன்னு கேட்கறான். சோ நம்ம வந்து எதிரில் நிற்பவர்களை புரிந்து கொள்ளவில்லை. எல்லா பார்ப்பனர்களும் அப்படி இல்ல இல்லையா? there are few exceptions there. எக்ஸெப்ஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. எக்ஸெப்ஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஏழைகள் எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா? who are all on our side, who know and understand and believe in the வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல இருக்காங்க. I mean we can't generalize எல்லாரையுமே ஒரே போட்டியில. பட் இல்ல கேஸ் டு கேஸ் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? ஜெனரலா சைக்காலஜிக்கலா பிஹேவியர் வந்து அதை ஏதாவது லெவரேஜ் பண்ணலாமா? because they'll be more influential. பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். யாருமே நமக்கு பயன்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா, நமக்கு மீன்ஸ் நம்மளுடைய கொள்கைகளுக்கோ சமத்துவத்துக்கோ சகோதரத்துக்கோ பயன்படுத்துவாங்கன்னா பயன்படுத்திக்கலாம். ஆனா அவங்க வந்து அவங்களோட பின்னணி என்ன, அவங்களுடைய இன்றைய நிலை என்ன, அவங்களுடைய பேக்ரவுண்ட், அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவங்க கிட்ட பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா பயன்படுத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் பேர் என்ன, குருமூர்த்தியா? அவர் பேரு சின்ன குத்தூசி. அவர் ஒரிஜினல் நேம் சுரேஷ்
சின்ன குத்துசி குத்துசி அவரோட குருசாமியா? சின்ன குத்து. அவருடைய ஒரிஜினல் நேம் அவர் பார்ப்பனர் தான் நினைக்கிறேன். ஆனா பெரியார் திடல்லையே தான் கடைசி வரைக்கும் இருந்தவர். ஆமா. ம், ம். நேத்து ஏதோ ஒரு கதை சொன்னாரு எஸ் வி சேகர். நான் ஐ டிடன்ட் வாண்ட் டு ஆர்கியூ வித் ஹிம். அவர் சொன்னாரு வந்து ராஜாஜி கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தது வந்து ஏதோ நான் அதுதான் சொல்ல வந்தேன் ராதிகா. சுரேஷ் ஒரு நிமிஷம் அவங்க எஸ் வி சேகர் என்ன சொன்னாருன்றதை கேட்டுப்போம். எக்ஸாக்ட். சரி சொல்லுங்க. வந்து அவங்க அப்பா வந்து ஏதோ முருகன் கோயிலுக்கு எழுதிட்டாராம். அதனால இவர்தான் மீட்டு தந்தாரு போல இருக்கு. யார், ராஜாஜியா? ஆமா, நான் எதுவுமே சொல்ல. பெரியார் வந்து ஊர் சுத்திட்டு இருந்தாரு வேற வேலை இல்லாம. ஐ மீன் ஜஸ்ட் நீங்க நீங்க எஸ் வி சேகர் கிட்ட பேசுறதோட சீமான் கிட்ட ஒரு மாதிரி பேசி பாருங்க, இன்னும் நிறைய சொல்லுவாரு. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தோழர். சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் தோழர். சாரி டு இன்டரப்ட். பேரறிஞர் மூதறிஞர் ராஜாஜியை எப்படி பயன்படுத்தி கொள்ளணும்னு அறிஞர் அண்ணா யோசிச்சதன் விளைவுதான் அறிஞர் அண்ணாவின் வெற்றி. ஆமா ஆமா, சரிங்களா? நீங்க வெற்றி கொள்ளணும்னா அவங்களை உபயோகப்படுத்த தெரியணும். உபயோகப்படுத்த தெரியாம நீங்க அவங்க கிட்ட காலை வச்சீங்கன்னா அவங்க நம்மள யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சின்ன ஆட் ஆன் இந்த விஷயத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னாலும் ஒரு ரீகலெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். அறிஞர் அண்ணா வந்து ராஜாஜியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாரு. ராஜாஜி என்ன நினைச்சுட்டு இருந்தாரு, நம்ம முதலமைச்சர் ஆகலாம், இல்லைன்னா சுழற்சி முயற்சியிலையாவது வரலாம் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா அறிஞர் அண்ணா வந்து கட் பண்ணாரு. ராஜகுரு அறிஞர் அண்ணாவுக்கு ராஜகுரு ஆகணும்ன்றது அவரோட முயற்சி. ஆத்தென்டிக் பார்ட்னர்கள் இருக்காங்க சில பேர். அவங்களை எப்படி பயன்படுத்திக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஃபார் ஆர் அஜெண்டா யாருங்கிறது தெரியணும்ல டாக்டர். எச்சரிக்கையுடன் பயன்படுத்திக் கொள்ளலாம். கண்டிப்பா எஸ் வி சேகரே பயன்படுத்தலாம். அந்த லெவல அவரு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்மள எப்படி பயன்படுத்திக்கலாம்னு அவர் யோசிப்பாரு. அதை தாண்டி அவர் எப்ப போறாரோ அப்ப அவரை கட் பண்ணி விட்டுறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அண்ணா எப்படி ராஜாஜியை கட் பண்ணாரோ அதே மாதிரி நம்மளும் தயாரா இருக்கணும். நம்ம ஒரு அஜெண்டா செட் பண்ணணும் இல்லையா? வாட் வி வாண்ட் ஃப்ரம் ஹிம். பீப்புள் ஹூ ஆர் லிட்டில் பிட் ஆன் த வால். சில பேர் லெப்டிஸ்டாவே இருக்காங்க. நான் மருதையத்தோடல இப்ப நம்ம அந்த பார்ப்பன சாயலே இல்லாம இருக்காரு. அப்ப வந்து அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி தோழர்கள்லாம் நம்ம எப்படி வந்து நம்ம அஜெண்டாக்கு பயன்படுத்திக்க முடியல. அவங்க கம்யூனிட்டி அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கதான் தெரியல. சோ ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இருக்காரு, இருக்காங்க. டிஎம் கிருஷ்ணா இருக்காரு, இருக்காங்க. எக்ஸெப்ஷன்ஸ் இல்லன்னு சொல்லவே ரெண்டு பேரும் டாக்டர் ராமானுஜன் கோவிந்தன் நேத்து அவர்கிட்டயும் நான் பேசினேன், குருமூர்த்தி கிட்டயும் பேசினேன். ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் தான். ராமானுஜன் கோவிந்தன் இஸ் மை கொலீக் தான். அவர்கிட்ட சொன்னா கொஞ்சம் சி எஸ் வி சேகர் வித்வுட் யூ பயமா இருக்கு எனக்கு. இல்ல அவரு சென்னையில இருக்காரு. ராமானுஜம் வந்து நாகர்கோவிலா திருநெல்வேலியில இருக்காரு. பார்ப்பனர் பை பர்த் அண்ட் ஃப்ளூட். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெரி குட், நைஸ், குட் பர்சன். ஹியூமன். எல்லாருக்கும் ஒரு பர்சனாலிட்டி எல்லாமே இருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி இப்ப நம்ம எப்படி இப்ப அந்த அஜெண்டா வந்து சரி ஓகே. அப்ப பார்ப்பன சங்கத்துக்கு போயிட்டு இவங்களை வச்சு ஒரு அஜெண்டாவோட எதையோ ஒண்ணு கொண்டு வரணும்னா ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு விஷயம் சொல்லுங்க which we can do. சமத்துவத்தோட முக்கியத்துவத்தை பேசுவோம் பொதுவா ஆரம்பிக்கும் போது. டு ஸ்டார்ட் வித் சுந்தர், சமத்துவத்தோட முக்கியம் வந்து எக்கனாமிக்கலாவா இல்ல சோஷியலாவா இல்ல எப்படி? சோஷியல். ஒன்னு நான் சொல்றேன், ஒரே ஒரு இன்புட் மட்டும் சொல்றேன். தீர்வு இல்ல, பேச்சில் அவர்கள் நம்மை விட வல்லவர்கள். நீங்க போய் 1/2 மணி நேரம் பேசுனீங்கன்னா, நீங்க பார்ப்பன சங்கத்துல போய் பேசுங்க. அவங்கள விட சமூக நீதியையும் மக்களின் உரிமைகளும் ஏழைகளின் மீதான கண்ணீரும் உலகத்துல யாருக்குமே அக்கறை கிடையாதுன்ற அளவுக்கு நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க கிட்ட ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் பேசுனீங்கன்னா அவ்வளவு தரவுகள் உங்களால முன்னால எடுத்து போடுவாங்க. நீங்களே அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமான்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்ல உண்மை, நீங்க பழகி பாருங்க, பாருங்க. நம்ம பேசிட்டு ஒரு அஜெண்டாவை எடுத்துட்டு போயிட்டு எப்படி அங்க இல்ல அதுக்கான காலம் என்ன? நம்ம இப்போ நீங்க எத்தனை புத்தகம் எழுதிருக்கீங்க? தெரியல. நீங்க எழுதுனாலுமே நான் ஃபிக்ஷனல் இல்லையா? ஆமா, ஃபிக்ஷன் படிக்கல. ஜனரஞ்சகமா ஏதாவது ஒரு ரீச்சபிலிட்டி பப்ளிக் கிட்ட வைட்ல. என்னோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் நான் இப்ப கூட நக்கீரன்ல ஒரு சீரிஸ் இது பண்ணிருக்கேன். மை ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இஸ் கோயிங் டு பி ஆன் காஸ்ட் அண்ட் மைக்ரோ அக்ரெஷன்ஸ், காஸ்ட் அண்ட் மென்டல். இல்ல நீங்க டைரக்டா அடிச்சு போட்டுறீங்க.
ஓரளவுக்கு சப்ஜெக்ட்ல சயின்டிபிக்கா ஏதாவது உங்களோட சப்ஜெக்ட்ல பேசுறீங்க, இல்ல நான் ஃபிக்ஷன்ல நீங்க கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீங்க போய் அவங்க கிட்ட பேசும்போது உங்களை அவங்க கூட்டு போய் ஸ்டேஜ்ல நிக்க வச்சு அவங்க ஆளுங்க கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம போய் இந்த லெவல்ல நம்ம போய் பேசுறோம்னா நம்ம எப்படி அவங்க யூஸ் பண்றதுங்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த அந்த காலம் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க கிட்ட நம்ம எப்போ போய் பேச போறோங்கிறது, என்ன பேச போறோங்கிறது நமக்கு தெரியுதுங்க. நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதை தான் பேச போறோம். வந்து இதை பண்ண அதை பண்ணு டிரான்ஸ்லேஷன் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஐ ஸ்ட்ரீம் லைன்ட் ஆஃப்டர் ஐ ஸ்போக் டு மை பார்ட்னர். அவர் he belongs to the அருந்ததியர் community and he has been traumatized a lot by the பறையர் community. And நிறைய ஐ கேன் சி எந்த அளவுக்கு ஜாதி ட்ராமா வந்து that's what I was அன்னைக்கு கூட யாரோ கூட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது தான் தெரியுது ஒரு காஸ்ட்டை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அளவு இட் இஸ் இன்கிரைன்ட் இன் அவர் சொசைட்டி அப்படின்னு ஒரு டே டு டே லைஃப் வாழும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது தென் ஐ டிசைடட் ஐ narrow it down. காஸ்ட் அண்ட் மென்டல் இல்னஸ் யாரும் பார்த்ததில்ல. நம்ம மைக்ரோ அக்ரெஷன்ஸ் ஒரு புக்கு படித்தேன் இப்போதான். ரேஸ் பற்றி இருக்கு, ஜெண்டர் ஓரியன்டேஷன் பற்றி இருக்கு, செக்ஷுவல் இங்கே கூட காஸ்ட்டை தொட மாட்டாங்க. ஏன்னா ஸ்காஃப்லேருந்து எல்லாருமே பார்ப்பனர்கள், அவங்க எல்ஜிபிடிக்கு இஷ்யூஸ் ரைட்ஸ் பேசுவாங்க தவிர தலித் ட்ராமா தொட மாட்டாங்க. ஹவு மச் ஆஃப் மென்டல் இல்னஸ் இஸ் ஹை இன் த தலித்ஸ் அப்படின்றத தொட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் மீடியாவில். இது மறுபடியும் நீங்க நான் ஃபிக்ஷன் இப்ப நீங்க அந்த பிராமின்ஸ் கிட்ட போய் பேசும்போது இன்ஃபேக்ட் பொதுவா ஓபிசி எம்பிசி எல்லா இதையும் ஒழிக்கணும், கேஸ்ட் வந்து ஈக்குவலைஸ் பண்ணணுங்கிறது பேசுறதை விட தலித்துக்கு வந்து பத்தி பேச போறோம், பெயின் பத்தி பேச போறோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்க கிட்ட. உண்மையை சொல்லணும், சோஷியலி ஆல்சோ இல்ல அதை பத்தி நம்ம கவலைப்படுறோங்க. உண்மையிலேயே நம்மளோட சின்சியரா நம்ம கவலைப்படுறோம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகன்னு சொல்லிட்டு. பார்ப்பன சமுதாயத்துல இருந்து அவங்க வந்து நீங்க தலித்துகளை பத்தி பேசுறீங்கன்னா அவங்களுடைய கவலை நம்மள மாதிரி சின்சியர் கிடையாது. அதை பயன்படுத்தி நம்மளுக்கும் ஓபிசிக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் என்ன பீரியட் கேப் வந்து பெருசு பண்ணலாங்கிறது தான் அவங்களோட எஜெண்டால இருக்கும். சரி, இப்போ பார்ப்பன சங்கத்துல இப்போதைக்கு பேச வேண்டாம், இப்போதைக்கு டைரக்டா அப்ரோச் பண்ணாதீங்க இமீடியட்டா. அதுதான் என்னுடைய ஒரு 10 தலித்தை கூட்டிட்டு வாங்க, நாங்க பூணூல் போட்டு அதை ஸ்டேஜ்ல ஏத்துறோம் ஓகே அப்படின்னு உங்களுக்கு போட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? டாக்டர் மதிவண்ணன் கை உயர்த்தி பண்றோன்னு மதிவண்ணன் பேசுங்க. சாரி, இல்ல சின்ன பாயிண்ட் தான். என்னன்னா இப்ப பார்ப்பனர்களை பயன்படுத்தணும்னா மற்ற சமூகத்துல நம்ம போய் பேசும்போது பெரிய எதிர்ப்பு வராது, அவங்க கொஞ்சம் சைலண்டா இருப்பாங்க. நாம மட்டும் போறோம்னா நம்மள எதிர்த்து பேசுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். யாரையாவது பயன்படுத்த முடிஞ்சா இது ஒரு ஆடட் பாயிண்ட். இது மட்டுமே நான் சொல்ல வரல, நீங்க நிறைய பேசுனீங்க, கூடுதலா இப்படியும் ஒரு வியூ இருக்குது. ஐ சி. இப்ப வந்து வன்னியர் சங்கத்துல போய் பேசுறோம். இப்ப நேத்து எஸ்விசிக்கு இன்னொரு விஷயம் சொன்னாரு, அவங்களுடைய இயலாமைக்கு வந்து எங்களை வந்து பிளேம் பண்றாங்க. இதுவே புட்டிங் இன் கில்ட் ட்ரிப் இல்லையா? இதுதான் அவங்களோட அஜெண்டாவே. எஸ்வி சேகரோட அஜெண்டாவே கிளியர் அஜெண்டா. ஒரே வார்த்தையில சொல்லியிருக்காரு பாருங்க, அவரே ஓபனாவே சொல்லியிருக்காரு. லைக் டு பி வெரி ஃபேர், இந்த சைடுல இருக்க மக்களும் வந்துட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. டோன்ட் யூ திங்க் சோ? அவங்க ரொம்ப ஃபேரா இருக்காங்களா? இந்த பிசி அது வந்து எக்ஸெப்ஷன் சொன்னாங்க. மக்கள் பண்ற தவறு வந்து அது வந்து ஒரு கான்செப்டோட தவறு கிடையாது. நம்ம பொதுவாக சொல்றோம் இல்லையா, பெரிய ஆர்டிஸ்டுகள் எல்லாம் மோசம், ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல சில பேர் அப்படிதான் இருக்காங்க. அதே அம்பேத்கரிஸ்லயும் அந்த மாதிரிதான் இருக்காங்க. சில பேர் இருக்கதான் செய்வாங்க. அதுக்காக பெரியாரிய கொள்கையோ அம்பேத்கரிய கொள்கையோ கால் மார்க்ஸோ வந்து தவறு கிடையாது, பொது உடைமை கொள்கையோ தவறு கிடையாது. அது உள்ள உன்னதமான கொள்கைகள். ஆனா இது வந்து நானும் சில இதுல இருந்த நீலம் பண்பாட்டு மையம் மாதிரி சில குழுக்கள் எல்லாம் போகும்போது எனக்கு நாம் தமிழர் மீட்டிங்ல இருக்க மாதிரியே ஃபீலிங் எல்லாம் கூட வந்திருக்கு. அது அவங்களெல்லாம் நம்ம வந்து அதுக்காக பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா குறிப்பிட்ட சில இயக்கங்கள் சில அஜெண்டாவோட இயங்கக்கூடிய சில மக்களை வந்து நம்ம தனிமைப்படுத்தலாமே தவிர ஒட்டுமொத்தமான சமுதாயத்தை வந்து நம்ம வந்து பிளேம் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த புரிதல் வந்து நம்ம எல்லாருக்குமே வரணும். ஆஸ் அ ஹோல் சொசைட்டி, ஆஸ் அ ஹோல் ஃப்ரெட்டர்னிட்டி, நமக்கு அந்த புரிதல் வந்தாதான் அது நடக்குமே தவிர எல்லாருமே அவங்களோட யார் அவங்களுக்கு மூளை செலவு பண்றாங்களோ. இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி தோழர் சொன்னார் இல்லைங்களா, ஜாதி சங்கங்கள் பெரியார் போய் பேசும்போது இருந்தது வந்து அவங்களோட வாழ்வு மேம்படணுங்கிறதுக்காக எல்லாருமே சேர்ந்து அதுல வந்து இயங்க வந்தாங்க. ஸோ இவர் பேசினதை அங்க கேட்டுக்கிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜாதி சங்கங்கள் வந்து நம்பர்ஸை காட்டி அரசியல் வியாபாரம் பேசுறதுக்கு மட்டும்தான் இருக்காங்க.
I see. அது வந்து தனிப்பட்ட சுய லாபத்துக்காக சில பேர் வந்து அவங்க கூட்டத்தை சொன்னாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா டாக்டர் ராமதாஸ் ஆரம்பிக்கும் போது பெனிஃபிஷியலா தான் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அன்புமணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ம். இப்போ பேரம் பேசுறதுக்கு தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட்டத்தையே. இல்ல அப்படி ஆக்சுவலி இருக்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் அந்த அளவுக்கு they have not come forward இல்லையா அது ஒன் ஆஃப் த அது அவங்களுக்கு ஒன் ஆஃப் த சிப் ஆன் த ஷோல்டர். ஸோ அதை பத்தி சரி, பேசலாம். ஹேவ் நாட் கம் ஃபார்வர்ட்னு சொல்லும்போது they have not ascended as much. அதுதாங்க ஆஸ் அ சொசைட்டி கம்யூனிட்டியா அவங்க வந்து அசெண்ட் ஆகல, முன்னேறல அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கான பொறுப்பை உள்ள பேஸா இருக்கக்கூடிய அன்புமணி தான் அது மிக பொறுப்போட நடந்துக்கணும். ஆனா அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா? இல்ல இல்லையா? ராமதாஸ் நடந்துகிட்டாரு, பிற்காலத்துல நடந்துகிட்டாரா இல்லையா? முதல்ல அவர் நடந்துகிட்டாரு, அதுக்கான பலன்களை அவர் கிடைக்கும் வாங்கியும் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி அசெண்டிங் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். கடைசியா அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு போயிருச்சு. அந்த கம்யூனிட்டிக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பலன்களும் இப்ப அந்த கம்யூனிட்டிக்காக அந்த கம்யூனிட்டியில இருந்தவங்களே எழுதி வச்ச இடம் தான் வந்து வன்னியர் சங்க பில்டிங். அது இன்னைக்கு யார்கிட்ட போயிருக்கு? அவரோட சொந்த ப்ராப்பர்ட்டியா மாறிடுச்சு. சோ அந்த கம்யூனிட்டியும் அந்த குழுக்களும் அந்த மக்களும் முன்னேறணும்னு முயற்சி எடுத்திருக்காங்க, அதுக்காக உழைச்சிருக்காங்க பல வருஷம். கடைசியா அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட ஒரு குடும்பத்துக்கிட்ட மடைமாற்றப்பட்டுட்டால் இப்ப நம்ம பேசணும்னா இப்ப நீங்க யார்கிட்ட பேசுங்க? வன்னியர் மக்கள் கிட்ட பேசணும்னா அந்த சங்கத்துக்கிட்ட தான் பேசியாங்க. அந்த சங்கம் அதே மாதிரி அது ஒரு உதாரணம், அது ஒரு எடுத்துக்காட்டு. பேசுறதுக்கு பதிலா உட்கார்ந்து படிக்க சொல்லலாம் இல்லையா? எவ்வளவு பேர் வந்து நம்ம டாக்டர் படிக்க மாட்டாங்க. நீங்க படிச்சு அவங்களுக்கு சொல்லணும், கதை சொல்லணும். கரெக்ட், கதை சொல்லணும், கதைகளை கத்துக்கணும். படிக்க சொன்னீங்கன்னா ஓடி போயிருவாங்க. படிக்கவே மாட்டாங்க. கிடைச்சது சரிங்களா, வந்து அரிசி கப்பல்ல போனேன் அப்படின்னு கவர்ச்சியா கதை சொன்னீங்கன்னா தான் கூட்டம் வரும். சுபவீர பாண்டியன் ஒரு முறை சொன்னாருங்க, புஸ்தகங்கள்லாம் முன்னாடி மாதிரி பெருசு பெருசா போடுறதுனால பலன் இல்ல, 20 பக்கத்துக்கு மேல ஒரு புஸ்தகம் இப்போ இருக்கக்கூடாதுன்ற. ஆனா அந்த 20 பக்க புஸ்தகத்தை கூட எல்லாரும் படிக்க மாட்டாங்க. பாதி பேர் படிப்பாங்க, மீதி பேர் ஆனா நீங்க சொன்னீங்கன்னா கேட்டுப்பாங்க. அதை பத்தி எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க சொல்ல போறீங்க. யூடியூப்ல கூட இப்போ வந்து ஃபுல் வீடியோஸ் எல்லாம் இல்லாம ஷார்ட் கேட்கற காலமாயிருச்சு. ஸோ அவங்கள என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு அதை நீங்க சொல்லணுமே தவிர மண்டையில ஏத்தணும். இதேதான் நீங்க இப்போ கேட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்ட கேள்விகள் இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களும் வந்து இப்போ வந்து ரொம்ப பண்றாங்கன்ட்டு. இந்த கேள்விகளோட லிஸ்ட்லயே ஒண்ணு இருக்குன்னா ஒரு கேள்வி ஒண்ணு இருந்துச்சு இல்லைங்களா? பிசிஆர் சட்டத்தை வந்து நீர்த்து போக செய்யற அளவுக்கு இப்போ சில ஷரத்துக்கள் எல்லாம் ஆட் பண்றாங்க. அதுல என்ன ஒரு குறிப்பிட்ட ஷரத்துன்னா, பிசிஆர் கம்ப்ளைண்ட் யாராவது கொடுத்தாங்கன்னா அதை வந்து அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. அதுல இருந்து யாராவது ஒரு நான் தலித் வந்து அதை சர்டிஃபை பண்ணணும், இது வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நிஜமாதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து அது பிசிஆர் ஆக்ட்ல அந்த கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏன் ஆட் பண்றாங்கன்னா பிசிஆர் மிஸ்யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ விமன் பெண் வன்கொடுமை சட்டத்துல இப்போ மிஸ்யூஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 சூசைட் கேசஸ் நடந்தது இல்லைங்களா சமீபத்துல? வைஃப் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் 2 பேர் வந்து போயிட்டாங்க. இதுலயும் சில கிளாஸஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ சட்டம் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வந்தாலும் அதுல இருக்கக்கூடியவங்க மிஸ்யூஸ் பண்ணும்போது அந்த சட்டமே நீர்த்து போயிடுது. அதுதான் இப்ப நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்ட கேள்வி. இவங்களும் வந்து ரொம்ப பண்றாங்களேன்னா, இந்த பண்றவங்க வந்து ஒட்டுமொத்த சமுதாயம் கிடையாது, சில பேர். நீங்க பண்றது தப்பு, இது உங்க சமுதாயத்தை பாதிக்குது. அதே மாதிரி உங்க சமுதாயத்துல இருந்து சில ப்ராமினென்டான ஆட்களாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க பண்ற தப்பு உங்க சமுதாயத்தையே பாதிக்குதுங்கிறது புரிதலையும் எல்லாருக்கும் ஏற்படுத்தும். அந்த புரிதலை எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதுக்குதான் கதைகள் தேவை. இப்ப எனக்கு இன்னொரு ஐடியாவும் தோணுச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது வந்து இப்ப இந்த ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சதால எல்லாருமே லிவிங் இன் ஹெவன் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க ஈவன் எம்பிசில இருக்கக்கூடிய மக்கள் கூட I've seen the women so traumatized. மாமியார் எப்படி கொடுமைப்படுத்துவாங்க, லைக் மூஞ்சில துப்புறது, மூஞ்சில அடிக்கிறது. வேற அத மருமகள் சேம் கம்யூனிட்டியில இருக்கவங்க வந்து நல்லா பாத்துக்கிறாங்க. சோ இட் இஸ் நாட் ஈவன் லைக் பிசி எஸ்சி அந்த மாதிரி கூட எம்பிசிலயே இது வந்து இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இந்த மாதிரி வந்து எத்தனை குடும்பங்கள்ல பாத்தீங்கன்றது எனக்கு தெரியல. நீங்க பார்த்த குடும்பத்துல 2 மருமகள் பத்தி சொன்னீங்க இல்லையா? தன்னுடைய சாதியிலே இந்த கல்யாணம் பண்ண மருமகள், அது காதல் திருமணமா இல்ல இவங்க பார்த்து வச்ச திருமணம்? இது வந்து காதல், அது இது அவங்க பார்த்த திருமணம். அது மட்டும் இல்ல தோழர், இல்லங்க, வேற ஜாதியில கல்யாணம் பண்ணது வந்து காதல் திருமணம், அவங்க ஜாதியிலேயே பண்ணது வந்து அவங்க பண்ணி வச்சது. அதனாலதான் அந்த வேறுபாடுங்கிறேன். இவங்க வந்து காதல் திருமணத்தை எதிர்க்கிறாங்க, அதனால அது ஜாதியை ஒரு காரணமா காட்டி அந்த பொண்ணு வந்து குடும்பப்படுத்துறாங்கன்றத நான் நினைக்கிறேன்.
இல்ல ஓப்பனாவே அந்த ஜாதி பேரை வச்சே சொல்லிட்டு தான் இருக்காங்க. சொல்றாங்க. ஆமா. அதுக்கான அடிப்படை காரணம் வந்து காதல் திருமணம். என் பையன் வந்து ஏன் அந்த அவனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். சோ அந்த பொண்ணை காலத்துல திட்டுறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும். வசதியா கிடைச்ச காரணம் ஜாதி. இல்ல நான் இதை ஒரு கேஸ்ல மட்டும் பார்க்கல, நிறைய கேஸ்ல இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். பீப்புள் ஆர் ம். கம்ப்ளீட்லி ஆஸ்ட்ரசைஸ்ட் இந்த சொசைட்டி. நிறைய ஒரு பொண்ணுக்கு வந்து இப்ப அவங்க இன்னொரு ஜாதி அவங்க ஜாதி பையன் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இந்த ம். பையன் கல்யாணம் பண்ண மாட்டான்னு சொல்லி நிறுத்திட்டு இருக்கான். ஹி இஸ் ஆஸ்கிங் ஹர் டு டிவோர்ஸ் அண்ட் கம் அண்ட் மேரி ஹிம். இவளால அவ்வளவு பெரிய ஸ்டெப் எடுக்க முடியல. அவன் கூட வாழவும் மாட்றா, இருக்கவும் மாட்றா, சொசைட்டிக்கும் பயந்துட்டு இருக்கா. அவ பைத்தியம் தான் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. This we see even now. See, இப்போ வந்து கரண்ட்லி நான் ஏன் இவ்வளோ காஸ்ட் பேட்டியாருக்கு இவ்வளோ எடுக்கிறேன்னா, ரைட் ரூட் காசஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ் ஹியர். இல்ல அவசியமான முன்னெடுப்பு தான். அது வந்து டினை பண்ணவே இல்லை. பட் அதுக்கான வேலை திட்டங்களை வந்து ப்ராப்பரான வகுத்துக்கிட்டு அதுக்கான கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கணுங்கிறேன். அதுக்கு என்ன சொல்லணும்னா இப்ப தோழர்கள் இணைஞ்சிருக்காங்க. நல்ல எமினன்ட் பீப்புள், வெல் நோன் பீப்புள். இவங்க பேரை சொன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த சங்கங்கள்ல ஒரு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல்ல இருக்கக்கூடியவங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க பேச வச்சுக்கணும். நான் என்ன நினைச்சேன்னா, மேபி வி கேன் ஈவன் ஸ்டார்ட் ஆஃப் வித் சம் இன்டர்வியூஸ் இட் செல்ஃப், ஜஸ்ட் லைக் திஸ். லைக் இப்போ 4th அன்னைக்கு யார் பேசுறாரு? ஆமா, இக்லஸ் தோழரோட இவர் பேசுறாரு. பட் ஐ திங்க் ஹீஸ் வெரி வெல் versed in the subject. So he said நம்ம கொஞ்சம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஐ மீன் என்ன மாதிரி people who don't know much about things. பட் இப்போ வந்து இப்போ ஒரு பேச்சு கொடுத்தோம் பண்ணி யாரையாவது வந்து இன்டர்வியூ மாதிரி எடுத்தாலும், இப்போ எல்லாருமே சேர்ந்து கூட அவரை கேள்விகள் கேட்குற மாதிரி இருந்தாலும், அதுவும் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அது ஒரு தொடக்க புள்ளி. நான் நினைச்சது அதுக்கு அவங்க தயாரா இருக்கணுங்க. கேள்விகள் தயாரா தான் இருக்காரு. ஒன் ஆஃப் தி டேஸ் நான் கேட்டிருக்கேன் நானு. அவர் தயாரா இருப்பாரு. ஒரு நாள் புடிச்சிருவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எப்படியாவது புடிச்சிருவோம் நம்ம. இல்ல அது ஓகே. பட் நான் நினைச்சது வந்து எப்படின்னா, லைக் திஸ் இஸ் மை தாட். ஐ டோன்ட் நோ வெதர் திஸ் இஸ் குட் பி. ரைட்டிங் இஸ் ஒன் திங் பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் தி டெஸ்ட் ஆஃப் டைம். நான் இறந்த பிறகு கூட அதை எவனும் படிக்கலாம். அபவுட் வாட் எவர் மென்டல் ஹெல்த் அண்ட் காஸ்ட் யாருமே தொடர்றது கிடையாது. ஐ எம் கோயிங் டு டு இட். இன்னொன்று வந்து நான் நினைச்சேன்னா, ஃபார்முலாவே நான் வந்துட்டு எனக்கு இந்த ஆதி திராவிட பள்ளி, இந்த திராவிட பள்ளி அந்த தனித்தனியா இருக்கிறதே வந்து ரொம்ப இதுவா இருக்கு. ஏன் இந்த அரக்கோணத்துல நான் போனப்ப ஆதி திராவிட ஸ்கூல் குழந்தைங்க வந்து they go to மாடல் ஸ்கூல், அங்க போய் டிஸ்கிரிமினேட் ஆகுறாங்க. they are coming back intelligent kids. அப்பனா அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு அவங்க நல்ல ஒரு சொசைட்டில இருந்துட்டு they go and get discriminated in one. தோழர் ஒரு விஷயம் கவனிக்கணும். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, அது தப்பு இல்லையா? இப்ப நீங்க பாக்குறீங்க. ஆனா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால இதை பாத்தீங்கன்னா அது சரி. ஏன் சரி அப்படின்னா, 60 வருஷத்துக்கு முன்னால இந்த குழந்தைகள் எங்க படிக்கணும்னாலும் ஸ்கூல் பக்கத்துல இல்ல, காலேஜ் பக்கத்துல இல்ல, அவங்க தங்கி படிக்கிறதுக்கு இடமே இல்லை. அவங்க சாதாரணமா மத்த சொசைட்டி கிட்ட போயிட்டு நான் இங்க தங்கிக்கிறேன்னா யாருமே இடம் கொடுக்கல. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணணும்? இவங்களுக்கான உண்டு உறைவிட பள்ளியை கிரியேட் பண்ணா மட்டும்தான் இவங்க ஸ்கூலுக்கு பக்கத்துலயே இருக்க முடியும். 60 வருஷமா அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. நாங்க நிறைய ரிப்போர்ட்ல கூட வந்து திராவிட ஸ்கூல், ஆதி திராவிட ஸ்கூல் தனித்தனியா இருக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு நம்ம 60 வருஷத்துக்கு முன்னால அங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். அன்னைக்கு அது சரி. அங்க படிப்பதற்காவது வாய்ப்பு கிடைக்குமா, இடம் கிடைக்குமான்னா அங்க இடமே இல்லை. அதனால அதை உருவாக்கணும். இன்னைக்கு அதை உடைக்கலாமான்னா உடைக்கலாம். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஸ்கூல் கொண்டு வந்தாச்சு. 5 கிலோமீட்டருக்குள்ள காலேஜஸ் கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு அது நமக்கு பிரச்சனையா இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு அதை டிஸ்மேண்டில் பண்ணலாமா? பண்ணலாம். அதுக்கான காரணக்காரங்களை செக் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு அதையும் காமனைஸ் பண்ணலாமா? அதுக்கான காலம் கணிஞ்சிருச்சா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. மாற்றத்துக்கு நடுவுல இருக்கிறோம் தோழர். நம்ம 50 வருஷத்துக்கு முன்னால அந்த மாற்றம் வேற, நமக்கு முன்னால இருக்கிற 10 வருஷமும் 15 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற மாற்றம் வேற. நம்ம மாற்றம் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறதுனால சரியான முடிவுகளை எடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இப்ப திராவிட பள்ளி இருந்தது, ஆதி திராவிட பள்ளி இருந்தது. பிகாஸ் மாடல் ஸ்கூல் வரைக்கும் போற அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. அப்புறம் அங்க ஒரு குழந்தை கூட அங்க தங்க மாட்டேன் வரேன்னா, அப்ப அங்க ஏதோ டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. அதை களையணும். அவங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்கணும் இந்த குழந்தைங்களுக்கு. அதனாலதான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப நீங்க வந்து அந்த ஆதி திராவிட உறைவிட பள்ளியை நீங்க எடுத்துட்டீங்கன்னு தொடர் குழந்தைகளுக்கு நாம வந்து இது பண்றதை விட பண்ணணும் நம்ம கண்டிப்பா தன்னம்பிக்கை கொடுக்கறது.
ஆனா எந்த குழந்தைக்கு நடக்கும்னு நமக்கு தெரியாது. இத பண்ணக்கூடியது கண்டிப்பா ஆசிரியர்கள் தான். ஆமா. ஆசிரியர்கள் முற்போக்காளர்களாக இருக்க வேண்டுமே தவிர இந்த ஜாதியில இருந்து இருக்கணும் அந்த ஜாதி அது இப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பட்டியலினத்தவர்களே கொண்டு போய் வைத்தாலும் அவர்களுக்குள்ளார ஒரு டிஸ்கிரிமினேஷன்ல இருக்கும். கண்டிப்பா இது பியர் பிரஷர் தான். ஜாதியமும் பார்ப்பனியம் எங்க வேறுபடுதுன்னா, பார்ப்பனியத்துக்கு பியர் பிரஷர் கிடையாது, ஜாதியம் பியர் பிரஷர். நாங்க தனிப்பிரிவு, எங்களை யாரும் இழிவுபடுத்திடுவாங்களோங்கிற ஒரு அச்ச உணர்வு சாதியத்துல இருக்கும். பார்ப்பனியம் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், எங்களை தவிர எல்லோரும் தாழ்ந்தவர்கள். அவங்களுக்கு பியர் பிரஷரே கிடையாது. அப்ப சாதியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் உள்ள வந்து அங்கு ஆசிரியராக அமரும் பொழுது அவர் முற்போக்காளராக இருந்தாதான் சாதியத்தை தாண்டி அவுட் ஆஃப் பாக்ஸ்ல அவரால் சிந்திக்க முடியும். இல்லைன்னா சோசியலோட பியர் பிரஷர்ல அவர் மாட்டிக்கிடுவார். அருமையான பதில் ஒரு தோழர். பயங்கரமான அருமையான point. பதில். நான் வந்து அந்த ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி நேம். நம்ம தோழர் எம்எம்டி தோழர் தான் கூப்பிட்டாரு. ரொம்ப நல்ல தோழர் அவர். தோழர் அன்பில் நம்ம குரூப்ல இருக்காரு. பேசுறதுக்கு பேசி முடிச்ச உடனே அந்த வார்டன் வந்து திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, நம்ம கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நம்ம இந்து மதத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கத்துக் கொடுக்கணும். திருப்பி திருப்பி அவங்க வந்து ஒண்ணு கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அவங்க ஆதி திராவிட ஹாஸ்டலோட வார்டன் அவங்க வந்து அவங்களே இந்த மனநிலையில இருக்கும்போது நான் கொஞ்சம் 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 பதட்டமா இருந்தது எனக்கு. ரெண்டு பேர் இருந்தாங்க, இன்னொருத்தவங்க அந்த மாதிரி இல்லை. இவங்க திருப்பி திருப்பி ஷீஸ் நோட் மை நேம், அவங்க பேரே ராதிகா தான். பட் அவங்க திருப்பி திருப்பி வந்துட்டு திருப்பி திருப்பி இந்து மதத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லித் தரணும். நம்ம 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 கல்ச்சரால நம்மளாம் எவ்வளோ பெரிய இதுவா இருக்கும். லைக் ஷி வாஸ் க்ளோரிஃபைங் தட். அது எனக்கு அவங்க பேசிக்ஸே அவங்களுக்கு புரியுதா, எதுக்கு அங்க போய் உடனே இருக்காங்கன்னு எனக்கு புரியல. இல்ல இல்ல தோழர், அவங்க வேற எங்கேயோ ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஓ வேற எங்கேயோ அவங்க வேற தனியாலாம் இல்லைங்க. தனியாலாம் இல்லைங்க. நம்ம குடும்பங்கள்லயே அப்படிதானே ட்ரெயின் பண்றாங்க. சுந்தர், அத ஆனா குடும்பம்னு சொல்லிட்டா ஒரு ஆதிதிராவிட இடம் பள்ளியில ஸ்கோப் ஆயிடும் வந்துட்டு இல்லையா? ஹாஸ்டல்ல இருக்கணும்னா கொஞ்சமாவது யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி வொர்க் இல்லையா? இல்ல, அதான் அவங்க வாழும் முறையில, அவங்க வாழும் இடத்துல, கோவில்கள்ல, சமுதாயங்கள்ல, கல்யாணங்கள்ல, நண்பர்கள்ல, வாட்ஸ்அப்ல அவங்க திரும்ப திரும்ப ட்ரெயின் ஆயிட்டே இருக்காங்க, ட்ரிகர் ஆயிட்டே இருக்காங்க. இந்து மதம் வந்து ரொம்ப குளோரிஃபை, இதுல என்னென்னமோ இதுல இல்லாததே இல்ல, மொத்த அறிவிலுமே இந்து மதம் தான் இருக்கு. திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு 100 தடவை உங்ககிட்ட வாட்ஸ்அப் வந்துட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கட்டத்துல நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்க அதை வெளியே சொல்லாம இருக்க முடியாது. இங்க ஃப்ளட் ஆஃப் ஃபேக் நியூஸ், மிஸ்பிலீவ்ஸ், இதுதான் அவங்கள மாத்துது. அது தனியா யாரும் பண்ணவே வேண்டாம். ஒரு 100 இது வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை திரும்ப 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 திரும்புற பக்கம் எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ப ஆரம்பிச்சு. இத வந்து அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு அமைதியா இருக்காங்க. நம்ம அதை எதிர்த்து போராடுறதுக்கு அறிவு தளத்தில் டேட்டாஸ் வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ளட் ஆஃப் ஃபேக் நியூஸ். அதுக்கு டேட்டாவே தேவையில்லை. சோ ஈஸியா ட்ராப் ஆயிடுவாங்க. இந்த பெருமைகளுக்கு மத ரீதியான பெருமைகளை வந்து பேசுறதுக்கு, சாயம் பூசுறதுக்கு இல்ல, இந்த பெருமிதத்தை வந்து உண்டு பண்றதுக்கு எப்படி கதைகள் உருவாச்சோ, சமத்துவத்தையும் பகுத்தறிவையும் பரப்புவதற்கும் அந்த உணர்வை ஊட்டுறதுக்கும் கதைகள் நிறைய தேவை. கற்பனை கதைகள் நிறைய தேவை. சின்ன சின்ன கதைகள், குழந்தைகளுக்கான கதைகள், ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரி கதைகள். ஓகே, அந்த கதைகள் தான் அவங்கள வந்து ரொம்ப ஈஸியா ரீச் பண்ணும். பொதுவாகவே உளவியல்ல யாருன்னா எனக்கு அட்வைஸ் பண்ணா எனக்கு பிடிக்காது. யாருன்னா எனக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீ என்ன பெரியவனா, நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுவியா, எனக்கு தெரியாதா, இது எல்லாருக்குமே உண்டு. அதுவே நீங்க ஒரு சின்ன ஒரு பக்க கதையில சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், நான் கதை தான் படிக்கிறேன், எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணல, அந்த கதையின் முடிவு வந்து இது நல்லா இருக்குல்ல அப்படின்னா நான் நம்ப ஆரம்பிச்சிருவேன். அப்போ அட்வைஸ் தான் நேரா சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இதே கதையா சொன்னா, ஃபேண்டசி கதையா சொன்னா ஏத்துப்பாங்க. இங்க கற்பனை கதைகள், இதுதான் இந்து மதம் 1000 வருஷமா பண்ணிட்டு இருக்கு. இப்ப நம்மள எல்லாம் இந்த ஜாதியில எப்படி கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க? வெறும் கதைகள் தான், சாமி கதைகள், புராண கதைகள். ஒரு மலையை பார்த்தா அந்த மலையில வந்து இந்த சாமி இறங்கி வந்தாரு, அந்த 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 மலையை நீங்க சுத்தாம போயிட்டுன்னு வச்சுக்கீங்களேன், உங்க வீட்டுல கெடுதல் நடந்துரும். வெறும் கற்பனை கதை. பாதி தூரம் சுத்திட்டு வீட்டுக்கு அவசரமா போனவனுக்கு பயமா இருக்கும், ஐயோ முழுசா சுத்தாம வந்துட்டோமோ. ஏன் அவன் பயப்படுறான்னா கற்பனை கதை. எவனோ ஒருத்தன் பக்கத்துல உட்காந்து சொல்லியிருப்பான். சரிங்களா? இந்த திருநூறை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா என்னன்னா, இப்போ ப்ராப்ளம் என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. பட் அதுக்கான சொல்யூஷன் நோக்கி நம்ம போகும்போது, அந்த சொல்யூஷனை நோக்கி போகும்போது
நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்டனையோ இந்த டீச்சர்ஸையோ இவங்களெல்லாம் பெருசா நம்மளால மாத்திரவே முடியாது. ஆனா இந்த யங்ஸ்டர்ஸை வந்து அவங்களுக்கு புரிய வச்சோம்னா அவங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஆனா எப்படி அவங்களை ரீச் பண்ணுவீங்க? இவங்க நடுவுல பேரியரா இருக்காங்க. அதுக்குதான் இந்த மாதிரி விஷுவல். என்ன கூப்பிட்டது எம்எம்டி குரூப். நான் எம்எம்டி குரூப் வழியா விரும்பல. ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலா அவங்க ஒரு பர்டிகுலர் சாதி பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அவங்க காஸ்ட்லெஸ் கிடையாது அவங்க. சோ நான் வந்துட்டு நேராவே இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, Can I interfere, Dr. Radhika? Yes, please. காஸ்ட்ல, அதாவது எம்எம்டி அப்படிங்கிறது வந்து புத்திஸ்டுகளா மாறின ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள், நாட்டு பறையர் இனத்தை மட்டும் சார்ந்தவர்கள் கிடையாது. வந்து டாக்டர் சசிபிரியா கிட்ட சொல்லிட்டே வெளில வந்தேன். she was very very இல்ல இது அதாவது நீங்க உங்களுடைய புரிதல் தப்பா இருந்திருக்கலாம். இல்ல ஆக்சுவலா எல்லாருமே இருந்த அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் மட்டும் சொல்லல. இன்னொரு அதாவது பறையர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு தோழரும் சொன்னாரு, எனக்கு இருக்க பிடிக்காத ரீசன் வந்து அவங்க ஒரு அஃபினிட்டி இருக்கு. இது நாம சொல்றது, நீங்க தோழர் சொல்ல முடியாது. அன்பில் கிட்டே கேட்டுங்க. தோழர் அன்பில் வந்து நம்ம குரூப்ல இருக்காரு தோழர் அன்பில், அவர்கிட்ட நான் கேட்டேன் இது என்ன குரூப். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல். நீங்க சொன்ன மாதிரி முதல்ல நீ சொன்ன ஹாஸ்டல்ல போய் பசங்க வந்து ஒரு மாதிரி தீவிரமா இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து ஒரு விக்டிமோடைய எக்ஸ்பிரஷன். அதாவது அது சாதி பெருமை கிடையாது. தட் இஸ் வாட் ஐ வில் அப்சர்வ். அதாவது நீங்க சொல்ற விதம் வந்து தப்பா இருக்குது. எம்எம்டிங்கிறது வந்து they want to propagate. It is அதாவது என்னன்னா அவங்களுக்கு கத்து கொடுத்த விதம் தப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் தன்னம்பிக்கை அப்படின்னு அந்த குழந்தை கூப்பிட்டு நான் கேட்டிருந்தப்ப, உங்க மத்த பண்புகளை பத்தி நீங்க சொல்லுங்க, ஏன் ஜாதின்ற ஒரு அடையாளத்தை வச்சு பெருமைப்படுறதுக்கு பதிலா மனிதரா நமக்கு நிறைய பண்புகள் இருக்கு இல்லையா, அதை பத்தி வந்து நீங்க அதாவது குழந்தைங்க வந்து வளர்ந்துகிட்டு வர்றாங்க. இப்ப ஒருத்தங்கிட்ட போய் நீங்க தாழ்த்தப்பட்டவர்னு சொல்லும் போது அவன் கூனி குறுக்க வேண்டாம் அப்படிங்கறது அவங்க தந்தையினுடைய அந்த அடையாளத்தை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. You can always say that yes, Buddhist. When you're a Buddhist, you're a casteless. I'm a Buddhist, நான் casteless. So அப்படி நீங்க கொடுத்த அடையாளத்தை நான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லையா டாக்டர்? நம்ம வந்து நம்மளை சுத்தி ஒரு பேரியர் போட்டு வச்சுப்போம். இருந்தாலும் அடுத்தவங்க வந்து ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணும்போது அதை சொல்லிதானே உங்களை தாழ்மைப்படுத்த முயற்சி வைக்கிறான். அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஆகணும்ல, அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கணும்ல. நீ எந்த வார்த்தையை சொல்லி It's not easy at all. ஏன்னா ஒரு குழந்தை அங்க she was very strong, very assertive. I really liked her. ஏன்னா she'll be an inspiration for the kids there. But அவங்க கூட அவங்க மத்த எம்பிசி பசங்க சாப்பிடும் போது அவங்க சாப்பாடை ஷேர் பண்ணாதது பத்தி சொல்லும்போது கண்ணத்துல தண்ணி வந்தது. There's a lot of trauma there. But then she has made herself so assertive and so that அவங்க ஊருக்கே போனா கூட அவங்கள வந்து எந்த வகையிலும் அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பாம்பு சீர்ற மாதிரி அவங்க அப்படி ஒரு அசர்ட்டிவா மாறிட்டாங்க. she's become very assertive and in fact she's not வன்மமே இல்ல அவங்க கிட்ட. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பொண்ணு கிட்ட. I'm trying to get her number so that she'll be a great inspiration for the other kids. ஓகே, நான் சொல்லிட்டு இருந்தது வந்து என்னன்னா டாக்டர், இது வந்து குறிப்பிட்ட குழுக்கள் கிட்ட நீங்க அப்ரோச் பண்றது முதலடி. அப்ரோச் பண்ண போறது இல்ல. நான் வந்து நேரா ஆதி திராவிட வெல்ஃபேர் இது ஆனந்த் ஐஏஎஸ் எனக்கு தெரியும், நான் அவர்கிட்ட ஒரு ப்ரொபோசல் பட் சமுதாயமா என்டையர் ஸ்டேட்டுக்குமே ரீச் ஆகணும், இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட ரீச் ஆகணும். விஷுவல் மீடியால நீங்க ரீச் ஆகணும்னா அவங்களோட லாங்குவேஜ்ல பேசணும், டெக்னாலஜி பேசணும், அவங்களோட லிங்கோ பேசணும். இப்போ கரண்ட் லிங்கோ இதோட சேர்த்து நீங்க உங்க கதைகளை பேசணும், அந்த கதைகளுக்குள்ள நீதியை பேசணும். இந்த மாதிரி இப்போ வாட்ஸ்அப் சர்க்குலேஷன் எப்படி பல பண்றாங்களோ அந்த மாதிரி பல ரீல்ஸ் வந்து அவசியம் பட. 2-3 ஸ்கூல்ஸ் போய் நான் பண்ணியிருக்கேன். தோழர் அன்பில் தான் என்ன அனுப்பிச்சிருக்காரு. அப்ப வந்து the kids were very happy with what we discussed. நாங்க டிஸ்கஸ் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நம்ம கேட்டு டிஸ்கஸ் பண்ணது. I'm not interested in giving some theory about caste எல்லாம். அவங்களுடைய டே டு டே எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். பசங்க வெரி ஷார்ப் தேர். அவங்க உளவியல் ரீதியாவே ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்காங்க. அந்த புரிதல் எங்கே 21 வயசுல இருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு அதாவது ஆல் ஆதி திராவிட ஸ்கூல்ஸ்க்கு I'm going to give a proposal so that I can don't talk about Dalit trauma is going to be this. Dalit trauma is a major thing. See, it not only mental illness வரைக்கும் கூட வேண்டாம். ஒரு ஈவன் இது வந்து ஒரு செக்மெண்டா இருக்குங்க. நீங்க சொல்றது ஒரு 2 டாபிக்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னு. ஒண்ணு வந்து அனிஹிலேஷன் ஆஃப் கிளாஸ் கேஸ்ட்னு சொல்லும்போது எல்லா சைடுல இருந்தும் இந்த வேறுபாடுகளே இல்லாம இருக்கணுங்கிறது.
நீங்க இவங்க இப்ப சொல்றது வந்து இவங்க வந்து ஆல்ரெடி ட்ரமாட்டைஸ்டு, அவங்கள எப்படி தெரப்பி பண்ணி மேல கொண்டு வர்றதுங்கிற மாதிரி இருக்கு. இல்லையா இப்ப மதிவானன் ஏதோ பேசணும்னு விரும்புறாரு. பேசுறேன். ஓகே, அதோட இந்த பாயிண்ட் முடிச்சுங்க. நான் அடுத்ததா இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். இல்ல நான் வந்து சொன்னது வந்து தட் see having in fact traveled with someone who belongs to an Arundhatier community and I can see on a daily basis how much of trauma that this person has gone through. அதுதான் நான் யாரோ கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது தான் எந்த அளவுக்கு அவங்க ட்ராமா ஈவன் பை ஓகே அவங்களுக்கு மேல இருக்கக்கூடியது பரையர் கம்யூனிட்டி, அவங்க கிட்ட இருந்தா இவங்களுக்கு அதிகமான ட்ராமா வந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது, எந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு மென்டல் இல்னஸ்னு இல்லை, பட் தென் இட் கோஸ் இன்டு அதர் செல்ஃப் ஹார்மிங் பேட்டர்ன்ஸ், அதாவது அவங்க ஒர்க்ல எந்த அளவுக்கு அவங்க ப்ரொடக்டிவா இருக்காங்க, எல்லாத்தையுமே இது அஃபெக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ எங்கேயாவது இந்த புள்ளிய இது டாமினோ எஃபெக்ட். இது வந்து இப்ப நீங்க அருந்ததியருக்கு பார்த்தீங்கன்னா மேல இருக்கும் பறையரை கை காட்டுவாங்க, பறையர்கிட்ட கேட்டீங்கன்னா மேல இருக்கும் வன்னியரை கை காட்டுவாங்க, வன்னியரை கேட்டீங்கன்னா மேல இருக்கிற முக்குளத்தோரையோ இல்லைன்னா நாடாரையோ கை காட்டுவாங்க, நாடாரை கேட்டீங்கன்னா அவங்க வந்து செட்டியாரையோ தேவரை காட்டுவாங்க. இங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க எல்லாருக்குமே உள்ள வந்து அடி வாங்கி இருக்கு, பல இடங்கள்ல அசிங்கப்பட்டிருக்காங்க, பல இடங்கள்ல வாய்ப்புகள் இருக்கும், அவங்களுக்கான இடம் இருக்கும், ஆனால் போகாத வழியில் மிகச்சரியாக பள்ளத்தில் தள்ளப்பட்டிருப்பார்கள். இத ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில முன்னேறணும்னு துடிக்கிற எல்லாருமே ஃபேஸ் பண்றது. இத நீங்க பேசணும்னா நீங்க வந்து ஆதி திராவிட பள்ளிகள்ல பேசுறது, குழந்தைகள்ல பேசுறதும் சரி, அதே அளவு இடைநிலை ஜாதிகள் கிட்ட நீங்க பேசியே ஆகணும். எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் I wanted to go and start doing this on a regular basis. ஆனா அது முதல்ல எனக்கு ஆதி திராவிட பள்ளிகளுக்கே எனக்கு முதல்ல அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் ஐ நீட் ஹெல்ப் டு கெட் access to all the government schools. அது நான் போயிட்டு நான் பண்ண தயாரா இருக்கேன் நானு. இது வந்து அம்பேத்கர் வந்து அனிலேஷன் காஸ்ட்ல சொல்லுவாரு, தியரி ஆஃப் இமிட்டேஷன். தியரி ஆஃப் இமிட்டேஷன் in the caste Chaturvarnaவில் Brahmins were considered as a purest. Okay, and whatever they do, they are the purest of the, and whatever they do the good. So next கீழே உள்ளவங்க சத்திரியா என்ன பண்றாங்க, ஃபாலோ தம். அதுக்கு கீழே வைஷ்யா என்ன பண்றாங்க, they follow them. அதுக்கு உள்ள சூத்ரா ஃபாலோ தம், சூத்ராக்குள்ள அவுட் காஸ்ட் ஃபாலோ தம். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு inequality is there. That is what called theory of imitation. பார்ப்பனர்களை பார்த்து இவங்க எல்லாம் வந்து இமிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ஆமா. இங்க எல்லாருக்குமே வந்து ஒருபடி மேல போனோங்கிற முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் மனித இனத்தின் அடிப்படை. சோ எதை நோக்கி முன்னேறணும் அப்படின்னா, நான் மேல உச்சியில உட்காந்துட்டு நான் தான் இங்க எல்லாத்துலயுமே சரி அப்படின்னா, எல்லாத்துலயுமே இங்க ஃபேர் அண்ட் லவ்லி தான் விக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, கடையில ஏன் விக்குது? இப்போ என் ஸ்கின்ல நான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு என்ன பண்ண போறேன்னா வெள்ளையாயிடுவேன். நான் ஏன் வெள்ளையாகணும்? என்ன 10வது படியில உட்காந்துட்டு இருக்கோம், வெள்ளையா இருக்கான். வெள்ளையா இருக்கதான் கோல்ட் ஸ்டாண்டர்டா வச்சிருக்கான். மேல இருந்து ஒருத்தன் என்ன அடிக்கிறான், கொட்டிக்கிட்டே இருக்கான். அதுதான் என்னோட விதின்னு சொல்லிட்டு என்ன நம்ப வைக்கப்பட்டிருக்கேன் பல நூற்றாண்டுகளாக. இது இப்படிதான் நடந்துக்கணும், இதுதான் உன்னோட விதி, நீ போன ஜென்மத்துல இப்படி இருந்ததுனால இந்த ஜென்மத்துல இப்படி இருக்க, அதனால நீ அதை செய்யணும்னா. இப்ப எனக்கு அடிக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும்ல, ஒருத்தன் கிடைச்சானா நான் அடிக்கிறேன். இதுதான் இமிட்டேஷன் சார் சொல்றாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க கம்பெனிலேயே பாருங்களேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை ஜாதிகள் வந்து இப்ப இல்ல அதாவது ஏரியா படல் யாரு இல்ல இப்ப வந்து நான் வந்து மேல படிக்கணும், நான் எக்கனாமிக்கலா மேல போனேன்னா ஐ ஹாவ் டு ஹேவ் சம் ரோல் மாடல். ரோல் மாடல் மட்டும் இல்ல, நிறைய பேர் நம்ம வந்து சொல்லி வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்ப ரீசெண்டா என் ஃப்ரெண்ட் சொன்னாரு, அவருக்கு ஒரு அக்கௌண்டன்ட் வந்துட்டு அவர் ஏதோ கவுண்டர்ஸ் கம்யூனிட்டி ஏதோ, பட் he has gone and told everyone there he belongs to the பார்ப்பனர் கம்யூனிட்டி. நான் மாற ட்ரை பண்ணேன், ஆல்மோஸ்ட் மனசளவுல மாறிட்டேன். ஒரு பூணூல் ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நான் அதை போட்டுப்பேன். ஒரு பழைய படத்துல எஸ் சந்திரன் ஒரு நடிகரை கொடுத்தா கொஞ்சம் வசதி ஆயிட்டு உட்காந்து திண்ணையில உட்காந்துட்டு இருப்பாரு. வசதி வந்த உடனே அவங்க சொந்தக்காரங்க வந்து கேட்பாங்க, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு. நான் இப்ப அந்த ஜாதியில இல்லைன்னு ஒரு காமெடியா சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு சோசியல் இது ரிஃப்ளெக்ஷன் அது. இல்ல I want to access all the schools. அதுக்கு வந்து எனக்கு ஏதாவது if you are able to put me in touch with the right direction or anything, that will be very useful. இனியன் பேசுங்களேன். இனியன் யாரு? நான் உங்களுக்கு ஒரு நம்பர் ஷேர் பண்ணேன்ல கொஞ்ச நாள் முன்னாடி. இனியன். Okay, I think I'll have his number. இனியன் ராமமூர்த்தி.
ஆமா, this is just going to be like like a day workshops. Actually அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பசங்களுக்கு. they start thinking. ஒரு விதை தான் அவங்களே போய் யோசிக்க ஆரம்பிக்கிட்டோன்னு. மதிவானந்தோட ரொம்ப நேரம் ஏதோ பேச இருக்காரு. ஆமா. நன்றிங்க தோழர். அதாவது இப்போ முத்து தோழர் கூட சொன்னாங்க, இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து அம்பேத்கர் பயன்படுத்தியிருப்பார் ஜாதியத்தை வந்து இது பண்றதுக்காக. நம்ம ஒருத்தரை போயிட்டு இவர் விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு ஆதரவா போயிட்டோம்னா அவர் இன்னொருத்தவரை வந்து நிறுத்திக்கிட்டு இருப்பாரு. இது அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறது இந்த சாதிய அமைப்பு முறையை ஒரு சாதியை இல்லை, அமைப்பு முறை, மொத்த அமைப்பு முறையை வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து நம்ம இன்னும் ஒரு தெளிவான ஒரு இதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, நம்ம சாதி அமைப்பு முறையை வந்து ஒரு முக்கோணமா இல்ல ஒரு பிரமிட் ஷேப்ல நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். அது அப்படி ஆக்சுவலா சமூகத்துல இல்லைங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பார்ப்பனர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா சற்சூத்திரர்கள் இருப்பாங்க. அப்புறம் நார்மல் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அதாவது சூத்திரர்கள் இருப்பாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா இன்னொரு பிரமிடு கீழே வந்து என்ன ஆகும்னா, இன்னொரு ட்ரையாங்கிள் கீழே தலைகீழ இருக்கும். அதுல பஞ்சமர்கள் இருப்பாங்க. பஞ்சமர்களால ஒதுக்கப்படக்கூடிய குதிரை வண்ணார்களோ அல்லது அவர்களுக்காக முடிவு சவரம் செய்யக்கூடிய அந்த தோழர்களோ சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இருப்பாங்க. இப்படி அது வந்து ஒரு என்ன, மேல ஒரு ட்ரையாங்கிள், நடுவுல ஒரு ரெக்டாங்கிள், கீழே மறுபடியும் ஒரு தலைகீழான ஒரு ட்ரையாங்கிளோட இந்த சாதிய அமைப்பு முறை இருக்குது. இப்ப சிக்கல் வந்து எங்க இருந்து தொடங்குறது அப்படிங்கிறது, இதுல பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது வந்து நடுவுல இருக்கிற அந்த கட்டம் தான் ரொம்ப சிக்கலானது. ஏன் அப்படின்னா, இது பார்ப்பனையத்தால பாதிக்கப்படும். கீழே இருக்கிறவனுக்கு பார்ப்பனையத்தையே இமிட்டேட் பண்ணும். ரெண்டுமாவும் அந்நியனாவும் இருக்கும், அம்பியாவும் இருக்குங்கிற மாதிரி ரெண்டுமாகவும் இருக்கும். இதுல சரிபாதியன்னு நம்ம, இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வர, இந்த ஜாதி அமைப்பு முறை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திருமணத்தை மட்டுமே மையமாக கொண்டு வரப்படுற ஒன்னா இருக்கு. தலித் கேமரா வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அவரு என்னுடைய இணையர் தான் அவரு ரவிச்சந்திரன் அப்படின்னு. நன்றி தோழர். ஓகே, ஹலோ ஹலோ கண்டினியூ பண்ணுங்க. சொல்லுங்க. மதிவாணன். இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அவங்க வந்து 50%. இப்போ ஜாதி அப்படிங்கும்பொழுது அந்த ஜாதி பெண்களுக்கு உண்டா அப்படிங்கிற கேள்வியை நம்ம பெண்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். ஒரு பெண் ஒரு ஜாதியில இருக்காங்க, இப்ப அந்த ஜாதிய சங்க தலைவர்கிட்ட போய் நம்ம கேட்கிறோம்னு வைங்களேன், அவங்க சொல்லுவாங்க எங்க ஜாதியில இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர வீரமானவர்கள், நாங்களாம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஜாதி பெண்களும் அப்படியா அப்படின்னு கேட்டா இல்ல, அவங்க ரொம்ப அடக்கமானவங்க அப்படிம்பாங்க. அப்ப ஜாதி எல்லாருமே வந்து ரொம்ப திமிரானவங்க, யாருக்கு அடங்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டா இல்ல அது ஆம்பளைக்கு மட்டும்தான்பாங்க. என்னன்னா ஜாதிங்கிறதே ஆணுக்கு மட்டும்தான். ஒரு ஊர்ல இன்னொரு ஊருக்காரன அடிமையா வச்சிருக்கிற மாதிரி, அப்ப வந்து வேற ஒருத்தன் வெளில இருந்து படம் எடுத்துட்டு வந்தா இந்த அடிமை போய் சண்டை போடுறதுல என்ன நியாயம் இருக்குது? இது ஏன் ஊருன்ட்டு, இந்த ஊர் முதல்ல அந்த அடிமைக்கே சொந்தம் கிடையாது. அது போல பெண்களுக்கு ஜாதி கிடையாது சாஸ்திரம். அந்த ஜாதியின் அடிமையாகத்தான் பெற்றிருக்காங்க. ட்ரெடிஷன்ஸும் சரி ஜாதியும் பாதுகாக்கிறது பெண்கள் தான். அது வேற அதுக்கு நான் சொல்றேன். அது என்ன உளவியல், அது நீங்க தான் இன்னும் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க எனக்கு சொல்லணும். என்னன்னா முதல்ல வந்து பெண்களுக்கு சாதி கிடையாது. அதனாலதான் பெண்களை வந்து எந்த இடத்துலயும் வந்து எந்த சாதிய அமைப்புகளும் முன்னிறுத்துவது கிடையாது. எந்த ஜாதி அமைப்பும் பெண்களை முன்னிறுத்துவது கிடையாது. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, எங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த சிஸ்டத்தோடைய அமைப்பே அப்படி இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பெண்கள் வந்து இப்போ உழவு தொழிலை யார் முதல்ல கண்டுபிடிச்சா அப்படின்னு சொன்னா பெண்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இதை அவங்க சேர்த்து வச்சுப்பாங்க. அதே மாதிரி சமையலை யார் முதல்ல கண்டுபிடிச்சா அப்படின்னு சொன்னா அதை வந்து ஆண்கள் சொல்லுவாங்க. ஏன்னா வெளில போய் அவங்க காட்டு விலங்குகள் அந்த காட்டு நெருப்புல எரிந்து போன இதை வந்து சாப்பிட்டுருப்பாங்க. அதுல இருந்து அது ஒரு புரிதல். அது மாதிரி மதங்களை யார் கண்டுபிடித்தார் அப்படின்னா அது ஆண்கள் தான் வடிவமைத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மதங்களுக்கு முந்தைய ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்பு வந்து வழிபாட்டு முறை, வெறும் சடங்கு சம்பிரதாய வழிபாட்டு முறை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மதங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி வழிபாட்டு முறை அனைத்துமே பெண்களை மையப்படுத்தி இருக்கு. அது மதமா இருக்காது, வெறும் வழிபாட்டு முறையா கல்ட். அதுல இருந்து தான் ரிலீஜியன் வந்து டெவலப் ஆயிருக்கும்.
கல்ட் இருக்கும் பொழுது பெண்கள் மட்டும்தான் அந்த சம்பிரதாய முறைகளுக்கு மாற்று சம்பிரதாய முறைகளை பெண்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா மேபி அந்த மென்டாலிட்டியே பல விஷயங்களை வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பெண்ணை வந்து சும்மா எதுவும் பண்ணாம இருக்கும்போது இருக்கிற எல்லா வேலையும் அவங்க செய்யணும். இப்ப ஆண்களுக்கு 2 வேலை கொடுத்தா 2மே சொதப்பிடும், ஒரு வேலை கொடுத்தாதான் செய்வோம். ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது, எத்தனை வேலை கொடுத்தாலும் அதுல ஓரளவுக்கு செய்யக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில அதற்கான ஒரு தீனியை போடாமலேயே வச்சிருக்கவும் அவங்க பழைய இதை வச்சிருக்காங்களோ, அந்த சடங்கு சம்பிரதாயங்களை தொடர்றாங்களோ, அதற்கு உந்தப்படுறாங்க. ஏன்னா அது தவிர வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது மட்டும் வந்து கான்ஸ்டன்டா கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து சொசைட்டில அதுதானே. ஒரு வர்ச்சுவஸ் கேர்ள், ஒரு கட்பான பொண்ணுன்னா இந்த ட்ரெடிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த இந்த கட்டத்துக்குள்ள வாழணும், காதலிச்சு அந்த இது தாண்டி திருமணம் செய்யக்கூடாது. இப்ப நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் கூட அந்த பெண் வேற ஏதோ ஒரு அவங்க ஜாதி ஆள்ல வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து வெயிட் பண்றான், லவ் பண்ண பையன் நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு வா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அவளால முடியல. பிகாஸ் எங்கேயோ வந்து they have restricted, they've made her a slave there. They've made her a slave of this. கற்பனை கதைகள் ரொம்ப பவர்ஃபுல். Actually அதனாலதான் நம்மளும் கதைகள் சொல்லணும்னு ஏன் சொல்றோம்னா அதனாலதான். குழந்தைகள் கதைகள்ல கூட ஆரம்பிக்கலாம். ரவிச்சந்திரன், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எங்க இந்த எந்த புள்ளியில இருந்து? ஏன்னா அவருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு in terms of caste. ஹலோ 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 இருக்கீங்களா? நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இப்போக்கஸ் இப்ப நம்ம எப்படியா நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் சம்டைம். அதாவது நாங்க எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு 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 டிஸ்கஷன் தான் அது பேசிக்கலி. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது. ஆக்சுவலி பெண்கள் ஆண்கள் எல்லாம் சாதியில பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. அது எங்கிருந்து அவர் படிச்சாருன்னு தெரியல. பெண்கள் வந்து ஒரு லிட்ரேச்சர் என்ன சொல்லணும்னா பெண்கள் தான் சாதிக்க பாடி கார்டுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த அளவுக்குலாம் போக மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பேட்ரியார்கி சாதிக்கும் பேட்ரியார்கிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பேட்ரியார்கியில் மென்னு தான் அப்பர் ஹேண்ட், சாதியில் விமனுக்கும் அப்பர் ஹேண்ட் தான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு மாதவிடக்கான பெண்களோட துணியை வந்து அவங்களே துவைக்க மாட்டாங்க, அதுக்குன்னு வேற பிள்ளைங்கள வச்சு தான், சாதிக்கார பிள்ளைங்களை வச்சு தான் வேற சாதிக்கார பிள்ளைங்களை வச்சு தான் துவைப்பாங்க. இப்போ நிறைய அட்ராசிட்டிஸ் நடக்குதுன்னா ஆண்களும் பெண்களும் 2 பேரும் சேர்ந்து தான் அடிக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு லக்ஷ்மிபேட்டான்ற ஒரு கிராமத்தில், நான் ரொம்ப நாளாக சாதி கலவரங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதில்ல, லக்ஷ்மிபேட்டா என்ற கிராமத்தில் தலித்தில் அடிக்கிறதுக்கு பெண்கள் தான், சாதி இந்துக்கள் பெண்கள் தான் மிளகா பொடி வச்சு அவங்க கண்ணுலெல்லாம் தூவி விட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் பெண்கள் வந்து பெரிய சேக்ரெட்லாம் கிடையாது, ஆண்கள் பெண்கள் எல்லாமே சரிசமம் தான் சாதியில். இப்போ ஒன்றும் வேணால் மேல்கார் இப்போ ஒரு சாதி இந்து பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்பங்காரன் வெட்டுறானா பொம்பளை என்ன சப்போர்ட் பண்ணி தான் இருக்குது. அவங்க வீட்டில் பொம்பளைங்க சப்போர்ட் பண்ணுறது, பொம்பளைங்க வெட்டுக்கத்தி தூக்காதனால பொம்பளைங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா? அது சாதியம் என்பதை வீட்டில் இருந்தே பொண்ணு என்ன சொல்லி வளர்த்துறாங்க, அம்மா கட்டுப்பாட்டில் தானே பொண்ணுலையும் பசங்கள்லாம் வளர்த்துறாங்க, பையனாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும். அதனால் பெண்கள் ஆண்கள் எல்லாம் கிடையாதுங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஒரே ரோல் தான் சாதியில். அப்புறம் முக்கோணம் 4 கோணம் 5 கோணம் 6 கோணம், குதிரை ஒன்னாருக்கு கீழே அருந்தருக்கு கீழே குதிரை ஒன்னாரு, இதெல்லாமே அது எஸ்கேப் பண்ணுற வார்த்தைகள். சாதியம் என்பது அடுத்தவனும் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் சாதியம். அதில் ஒன்று வேணாம், இப்போ வந்து வேங்க வயலை பற்றி பேசுகிறோம், வேங்க வயலுக்கு அத்தனை யூடியூப் சேனல் போகுது, திமுக ஏன் போகலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம். பறையர்கள் எல்லாம் பேசுகிறாங்க, நான் பறையர்னா ஓப்பனாக சொல்கிறேனே, பறையர்கள்லாம் பேசுகிறாங்க. இந்த ஏர்போர்ட்டு பறையன் எல்லா பறையனும் போடுறான், விசிக்காவே நான் பறையன் தான் சொல்லுவேன், அவங்களும் போகிறாங்க. அதே சந்தையூரில் தண்ணி தொட்டி பிரச்சனை வந்தப்போ இந்த பறையனுங்க என்ன பண்ணானுங்க, இதே பறையனுங்க வால் போஸ்டர் போட்டு சக்லீர்களை ஒடுக்குனாங்க. அப்போ என்ன மீடியா தான் போச்சா? 30 நாள் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு அங்கே போய் இருந்தாங்க, ஒரு மீடியாவும் வரல. இப்போ பறையர்னோன்னா இவங்களுக்கு நிறைய ஏர்போர்ட் மூர்த்தி போய் ஒரு யூடியூப்ல உட்கார்றாரு, அங்கே போய் உட்கார்றாரு, இங்கே போய் உட்கார்றாரு. அருந்தர்கள் காட்டில் போய் வாழ்ந்து அங்கே போய் இறந்தாங்க, 2 பணமே வந்தது. அதனால என்ன சொல்றேன்னா, சாதி கட்டமைப்பு என்பது சமூக ரீதியாக நடக்கிறது ஒன்று, மன ரீதியாக நடக்கிறது ஒன்று. மன ரீதியாக நம்மளாம் சண்டை போட்டுட்டுருக்குறோம், ஆனால் சமூக ரீதியாக அது கஷ்டம் இல்லையா? இப்போ நானே ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலுமே, மன ரீதியாக நாங்கள் கல்யாணம் பண்ணாலுமே சமூக ரீதியாக அவங்க ஏற்றுக்கணும் இல்லையா? சமூகத்துக்கு வேண்டி தானே வாழ்கிறோம், அதானே சாதியம். இப்போ நீங்கள் வந்து சாதி வந்து நீங்கள் வந்து எத்திஸ்ட்னு சொல்லிக்கலாம், நீங்கள்லாம் பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லாருமே இந்து தானே.
நீங்க இந்துன்னு வந்தாலே கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? நீங்க இந்துன்னா உங்களுக்கு இந்து கோட்பாடு, இந்து முறைப்படி தான் கல்யாணம், இந்து முறைப்படி தான் சட்டம், எல்லாமே இந்து முறைப்படி தான் இருக்குது. நீங்க யாரு முதல்ல? நீங்க எல்லாமே இந்துக்கள் தான். அதனால என்னன்னா, சாதியம் என்பது சும்மா லேஸ்பட்ட காரியம் எல்லாம் கிடையாதுங்க. இது வரைக்கும் பார்த்த கண்ணோட்டத்துல பார்த்துட்டே இருந்தா இப்படியே பேசிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து ஜூம் மீட்டிங் அடுத்த வருஷமும் வைக்க வேண்டியதான். 10 டிக்கெட்டும் அதெல்லாம் இப்படியே தான். ஒன்றும் பரவாயில்ல. பட் இப்போ வந்து இப்போ இல்ல இல்ல அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் நான் அன்னைக்கு புனிதப்பாண்டியன் ஐயாவோட சண்டை போடுறது இதான். நான் 30 வருஷமா பார்த்துட்டோமா, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே அடிமைகளா இருக்க ஆசைப்படுறாங்க. அவங்கெல்லாம் அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க இல்லை சார். தலித் முறத்தெல்லாம் நிறுத்துங்க. நாங்க ஏதோ புதுசா ட்ரை பண்றோம். True. True. இது 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 ட்ரை பண்ணுவோம், அவ்வளவுதான். ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டோன்னா யூ கேனாட் டிஸ்கரேஜ் த அதர் பர்சன். இல்ல ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற பல விஷயங்களை தமிழ்நாட்டுல மாத்திருக்காங்க. அதுதான் சொல்றேன். 75 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் பண்ணையார் ஆதிக்கம் இங்க அதிகம். ஆந்திராவில் அதிகம், மகாராஷ்டிராவில் அதிகம், மத்திய பிரதேஷ்ல அதிகம். இன்னைக்கும் அங்க போனீங்கன்னா அதே பண்ணையார் ஆட்சிகள் அங்க ரொம்ப அதிகம், அட்ராசிட்டிஸ் அதிகம். தமிழ்நாட்டுல அது காணோம். எப்படி போச்சு? அவ்வளவு ஈஸி. நில உடைமைங்கிறது இன்னொரு சாதி உடைமை மாதிரி தான். நம்மளால நில உடைமையை ஒழிக்க முடிஞ்சிருக்கு. இந்தியால ஒழிக்க முடியல, மற்ற ஸ்டேட்ல ஒழிக்க முடியல, தமிழ்நாட்டுல ஒழிக்க முடிஞ்சிருக்கு. முடியாது அப்படிங்கிறத சாதிக்கிற போதுதான் தலைவர்கள் வந்து உணரப்படுகிறார்கள். இங்க இதுக்கும் வழி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி சிக்கலான விஷயமா? ஆமா, சிக்கலான விஷயம். 2 நிலைகள் இருக்கு. மன ரீதியான மாற்றம், சமூக ரீதியான மாற்றங்களா? ஆமா. மன ரீதியான மாற்றங்கள், சமூக ரீதியான மாற்றங்கள். தனித்தனியா டீல் பண்ணோமா? ஆமா. ஒன்னா டீல் பண்ணோமா? ஆமா. இதுக்கு சொல்யூஷன் இல்லை அப்படின்னு ஓஞ்சி போறது நம்ம இல்லையே. சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன். நாம் மனிதர்கள். ஆக்சுவலி இந்த எதுவுமே பண்ண முடியாது, நாங்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வேற ஒரு கான்டெக்ட்ல நானே சொல்லியிருக்கேன் சில பேருக்கு புதுசா முனைப்புக்கு வரும்போது. அது வேற ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூல நான் சில முன்னெடுப்புகள் எடுத்தேன் பப்ளிக் காஸ்ட்காக. பப்ளிக்னா ஒரு சின்ன கம்யூனிட்டி காஸ்ட்காக. பட் அதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஓவர் ஹெட்ஸ் அதிகமாயிட்டே வந்தது எனக்கு. நான் எம்ப்ளாய்டுங்கிறதுனால அதை ஃபுல் டைமா என்னால ஃபோக்கஸ் பண்ணி அதை கொண்டு போக முடியல. சப்போர்ட் யாருக்காக நான் அதை பேசுறேனோ அந்த பீப்புளே வந்து இவன் நமக்காக இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்ச பிறகு அது அப்படியே நீர்த்து போயிடுச்சு. அந்த ஆதிக்கம் பண்ணவங்க ஆதிக்கம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ வந்து சில பேர் வந்து கேட்கும்போது நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணலாமே, புதுசான சில மெம்பர்ஸ் வந்து அதை முன்னெடுக்கும் போது அவங்களுக்கு இதே தான் நானும் சொன்னேன். எதுவுமே மாற போறது இல்லை, இதெல்லாம் நான் முயற்சி பண்ணிட்டேன், நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெர்சிவரன்ஸ் இருந்திருந்தா நான் என்னால ஜெயிச்சிருக்க முடியும். அந்த பெர்சிவரன்ஸ் இருந்ததுன்னா அததான் இப்ப சுரேஷ் அந்த சப்போர்ட்டே பெர்சிவரன்ஸ் இருந்தாதான் வரும். நான் இன்னைக்கு முயற்சி பண்ணிட்டு விட்டுட்டேன்னா வராது. நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா தன்னால சப்போர்ட் வரும். ஆனா அதுக்கான பொறுமையும் அதுக்கான உறுதியும் அந்த தலைமைக்கு இருக்கணும். அறிஞர் அண்ணா சொல்லுவார், அரசியலில் நான் காத்திருந்தே பழகியவன், காத்திருக்க பழகியவன், அதுதான் வெற்றின்னு. இங்க பொறுமை நிச்சயம் தேவைப்படுது. வலி இருக்கு, வேதனை இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. ஆனா சொல்யூஷனை தேடுறோம் இல்லையா? திரும்ப திரும்ப இதுவா அதுவா, இது இல்லைன்னா அதுவா, அது இல்லைன்னா 10 தேடுவோம், டயர்ட் ஆயிடுவோம். இன்னும் இருக்க போற 40 வருஷத்துல எல்லாத்தையும் ஒழிச்சுட்டா போகிறோம். ஒரு சின்ன மாற்றம் பண்ணாலே போதும். ஒரு பர்சனோட லைஃப மாற்றம் பண்ணாலே போதும் தான். சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது பண்ணலாம். ஒண்ணுமே பண்ணுவோம். சாதியம் இப்ப சுரேஷ் அவர் சார் வந்து என்ன சொன்னாருன்னா, பண்ணையார எல்லாம் ஒளிஞ்சிருச்சுன்னாரு. தலைவரே அப்படியே கொஞ்சம் கோவை பக்கம் வாங்க தலைவரே, நான் காட்டுறேன் என்ன பண்ணையார அடிமைகள் இருக்குது இல்லைங்களா? இருக்குது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, அதுதான் சொல்றேன். 1 லட்சம் பண்ணையார்கள் இன்னைக்கு ஒரு 5000 பண்ணையார்கள் ஆயிருப்பாங்க. அவங்க கோவை பக்கம் இருப்பாங்க. நீங்க எக்ஸெப்ஷன் எல்லா இடத்துலயும் காமிக்கலாம். எக்ஸெப்ஷன் கிடையாது. மேற்கு மாவட்டம் முழுக்க முழுக்க கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா இன்னும் அப்படிதான். 75 வருஷத்துல தமிழ்நாட்டின் மற்ற எல்லா இடங்களிலும் மாறி இருக்குது, காணாமல் போயிருக்குது. இன்னும் ஒரு 25 வருஷத்துல அது காணாம போகும். இல்ல ஒரு காலத்துல ஏன் அந்த பண்ணையார்கள் இருந்தாங்க கோவை பக்கத்துல? மிகப்பெரிய தொழிலதிபர்களா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த தொழில்கள் எல்லாம் அவங்க கைவிட்டு போய் சேட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அன்று அவர்களிடம் இருந்த பொருளாதாரம், அவர்கள் அன்று இருந்த அதிகாரம் இன்று உண்மையில் அவர்களிடம் இல்லை. அது உணர்றதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஆகும். 75 வருஷம் தலைவர்கள் காத்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க மாறி இருக்கு. கோவையில மாத்தலையா? சரி, மாறும். இன்னொரு 20 வருஷத்துல மாறும். கோவையில மாறுறது மிக சிரமம். அதுக்கு இன்னொரு ஒரு பேச விரும்புறாரு. பேசாம இதை பேசிட்டு இதை முடிச்சிடலாம். நான் ஒரு
மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் மாதிரி எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு I'll put in the group மேபி tomorrow or the day after. சின்ன ஸ்டெப்ஸ் தான் நான் ஆரம்பிக்க போறேன். ஏன்னா எல்லாருமே எம்ப்ளாய்ட் தான். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது then we can make small changes, but perseverance as இவர் ஆனா பாத்தீங்களா, ஒரு மணி நேரம் பொறுத்து இப்பதான் உண்மையிலேயே உண்மையா எல்லாரும் உரையாடவே ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கே நமக்கு 1 மணி நேரம் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா சுரேஷ் சார் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் சொல்லிக்கிறேன். என்னன்னா இப்போ எல்லாருமே என்ன சொல்யூஷன் எல்லாம் சொல்யூஷன் தேடுறோம். இப்போ ஒருத்தர் என்ன சொல்றோம்னா யாராவது ஒருத்தர் மாறினா போதும் அப்படின்னு சொல்றோம். 2 அப்ரோச் இருக்கு. ஒன்னு பொலிட்டிக்கல் அப்ரோச் இருக்கு, இன்னொன்னு என்ஜிஓ அப்ரோச் இருக்கு இந்த வாதத்துல. ஒரு விதம் என்னன்னு கேட்டா ஏற்கனவே அம்பேத்கர் அனிலேஷன் ஆஃப் காஸ்ட்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதை ஒழுங்கா இருக்கிற மூவ்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்கான்னு சொல்லி தான் பார்க்கணும். நான் என்ன கேட்கறேன்னா இருக்கிற சொல்யூஷன் வச்சுட்டு புது சொல்யூஷன் தேடுவது பழைய நிராகரிக்கிறதா இருக்கு அப்படின்னு தோழர் ரவி தோழர் புது சொல்யூஷனுக்கே நம்ம போகல. சொல்யூஷனை நோக்கி படிப்படியா எப்படி போறது அப்படிங்கறது ஏற்கனவே சொல்யூஷன் இருக்கு. அம்பேத்கர் கொடுத்திருக்காரு, கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கு, எல்லாமே கொடுத்திருக்கு. அம்பேத்கருக்கு சம்பந்தம் இல்ல. கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு முன்னாடி 1936 எழுதுனது இது. கான்ஸ்டிடியூஷன் ஒரு பொதுவா எழுதுறாரு அவர். அதுல எழுதும் போதே அவர் என்ன சொல்றாருன்னா ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, we are going to enter into சொல்லுங்க ரவி தோழர். இங்க ஒரு விஷயத்துக்கு 3 நிலைகள் உண்டு: ஸ்ட்ராட்டஜி, பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன். நிறைய நேரங்கள்ல ஸ்ட்ராட்டஜி சரியா இருக்கும், தலைவர்களால் எழுத வைக்கப்பட முடியும். அது அம்பேத்கர் எழுதியிருக்காரு, அது ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு அடுத்து பிளான். இங்க நிறைய பேர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃபெயில் ஆகிட்டே இருக்கு, திரும்ப பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை தாண்டி மிக சிக்கலான இடம் எதுன்னா எக்ஸிகியூஷன். எக்ஸிகியூஷனை எவனால சிறப்பா செய்ய முடியும் அவனுக்கு வெற்றி நிச்சயம். அதுக்குதான் நான் அந்த பண்ணையார் ஒழிப்பை கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொன்னேன். அது எக்ஸிகியூஷன் தான். அந்த எக்ஸிகியூஷன் சரியா செய்யும் போது அது காணாம போயிருச்சு. சரிங்களா? அங்கங்க இருக்குதுன்னு சொல்றீங்களா? ஆமா இருக்கு. காணாம போகுமா? போகும். ஏன்னா பல்ல புடுங்கியாச்சு, பாம்பு இருக்கும், அது கொஞ்ச நாள் ஆகும் சாகிறதுக்கு. அதே மாதிரி இங்க ஸ்ட்ராட்டஜி அம்பேத்கர் கொடுத்துட்டாரு. இப்ப உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னன்னா எக்ஸிகியூஷனே இல்லையே. ஸ்ட்ராட்டஜி நம்ம திரும்ப எழுத போறது இல்ல, ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதுதான் நம்ம எடுத்துக்க போறோம். பிளான்கள் அது மாறும், இந்த பிளானா அந்த பிளானான்னு. யார் அதை எக்ஸிக்யூட் பண்றாங்களோ, மிகச்சரியா எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இங்க இதெல்லாம் 3வது நிலை முயற்சி. இந்த டிஸ்கஷன்ல ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்ஸ் ஒண்ணு கதைகள், இன்னொன்னு ஏன்னா குழந்தைங்களுக்கு அது ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும். இன்னொன்னு இந்த குழந்தைங்களை அப்ரோச் பண்ணி டிஸ்கஷன் மாதிரி, நாட் லைக் ஒரு லெக்சர் மாதிரி. இது 2 கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். இட்ஸ் ஆல்சோ பி எக்கனாமிக்கல் நினைக்கிறேன். அதாவது ரொம்ப செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள் இல்லை. பிளஸ் நான் எழுத ஆரம்பிக்க போறேன். அதாவது என்னோட சைக்காட்ரி அண்ட் காஸ்ட் ஆர் சோஷியல் சைக்காலஜி ஆஃப் காஸ்டே யாரும் இது வரைக்கும் எந்த புக்ஸும் எழுதுதில்லை. சோ அதனால அதுதான் எனக்கு தோன்ற சில விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசுனதுல சில தொடக்க புள்ளிகள். அருமை அருமை. இது முடிவடையக்கூடிய உரையாடல் இல்லை. ஏன்னா நம்மளுடைய அனுபவங்கள், நாம் பார்த்த விஷயங்கள், பல வருடங்களா நம்முள் தேங்கிய விஷயங்களை தான் நாம் முன்வைப்போம். ரவி தோழரும் அதான் முன்வைக்கிறாரு, மதிவண்ணன் தோழரும் அதான் முன்வைக்கிறாரு, சுந்தரும் அதான் முன்வைக்கிறாரு. நம்ம கிட்ட நிறைய இருக்கு இல்லைங்களா? அதை கலந்துக்கும் போது, உரையாடும் போது புது புது விஷயங்கள் வெளியே வரும். உரையாடல் ஆரோக்கியமானது. இதை தொடங்கி வைத்தது, ஒருங்கிணைத்ததுக்கு மிக்க நன்றி. அப்புறம் 4ஆம் தேதி வர நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் டு டீச்சர்ஸ் ஆன் காஸ்ட், ஒரு நம்ம இக்லாஸ் அவரோட ஃப்ரெண்ட் அவர் அவர் எல்லாம் நிறைய கத்துக் கொடுக்கணும் உங்களுக்குன்ற மாதிரி சொன்னாரு. சரி வாங்க அப்படின்னு வீக்கெண்ட்லயே நமக்கு அவரை கம்மியா இருக்கு. அவர் வேணா இன்னொரு நாள், ஆமா கரெக்ட், ஏன்னா இது ரொம்ப க்ளோஸா இருக்கு வென்ஸ்டே. இன்னொரு நாள் மேபி நெக்ஸ்ட் வீக் வேணா கேட்டு பாக்குறேன். ஏன்னா ரொம்ப நம்ம ஓவர் டோஸ் ஆகக்கூடாது இந்த காஸ்ட்ல. அதுவே ஆக்சுவலா பர்ன் அவுட் ஆயிடும். ஓகே ஓகே சரி. ஸோ வில் ஆல் வைண்ட் அப். நைஸ் மீட்டிங் யூ ஆல் டுடே. இது ரெக்கார்டிங் போகும். தங்கமித்ரன் அதை இது பண்றாரு யூடியூப்ல ஹீஸ் அப்லோடிங் திஸ். இல்ல இது இனிஷியல் தானே, இந்த மீட்டிங் யூடியூபுக்கு போணுமா? கொஞ்சம் ஃபார்மலைஸ் ஆன பிறகு எல்லாமே போட்டோம். பிகாஸ் எல்லாமே have given very valid points actually. நான் I learned a lot, whether I don't know about, but எனக்கு நிறைய விஷயங்கள் insights கிடைச்சது. So it can go to the YouTube. Okay. Okay. Thank you. Thank you all. Thanks everybody. Have a nice day. Thank you all. Bye.